हालेलुया। सो இந்த நாளில் கூட इस दिन में भी நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம், हम मनन करने वाला एक शब्द, எல்லாரும் பைபிளை திருப்பி கொள்ளுங்க, सब बाइबल को पलट लीजिएगा। 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம்। दूसरा राजा 4 अध्याय से कुछ बातों को हम देखने இந்த वाले 2 हैं। ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ये दूसरा राजा 4 अध्याय से எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம்। एलिया भविष्यवक्ता के बारे में हम देखते हैं। இந்த அதிகாரத்தின் इस अध्याय के நாம் 8ஆம் வசனத்திலிருந்து 8वें वचन से लेकर நாம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம்। हम 36 वचन तक देखने वाले हैं। இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம், इस दिन में हम मनन करने वाला एक बात, ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனுடைய அறை அப்படின்னா வீடு எப்படி இருக்க வேண்டும்। एक अभिषेक पाया हुआ मनुष्य का कमरा यानी कि घर कैसा होती है। நம்முடைய அறை கர்த்தருக்கு ஏற்ற விதமா இருக்கிறதா? हमारा कमरा क्या परमेश्वर के योग्य रीति में है? அல்லேலூயா। हालेलुया। சில பேர் சொல்லலாம் நாங்க 1 RKல தான் இருக்கிறோம், कुछ लोग कहेंगे तो हम तो एक 1 आर के घर पे रहते हैं, வீட்ல ஒரே அறை தான் இருக்கு। हमारे घर पे एक ही कमरा है। சில பேர் சொல்றாங்க நாங்க 1 BHKல இருக்கிறோம், कुछ लोग कहते हैं कि हम 1 BHK में रहते हैं, சில பேர் 2 BHKல कुछ இருக்கிறீங்க। लोग 2 BHK में है। எதா இருந்தாலும் சரி, कुछ भी हो, நீங்கள் இருக்கிற அறை கர்த்தருக்கு ஏற்ற விதமா இருக்கணும்। आप रहने वाले कमरा परमेश्वर के लिए योग्य होना चाहिए। நம்முடைய வீடு கர்த்தருக்கு ஏற்ற விதமா இருக்க வேண்டும்। हमारा घर परमेश्वर के लिए योग्य होना चाहिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। இங்கு எலிசா தீர்க்கதரிசி எலியாவினுடைய சால்வையை பெற்றதிலிருந்து அபிஷேகம் பெற்று இருக்கிறார்। यहाँ पर एलीशा भविष्यवक्ता एलिया के चद्दर को पाकर अभिषेक को प्राप्त किए हैं। நமக்கு தெரியும், हम जानते हैं நாம் அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது एलिया जब ऊपर उठा लिए जाते 2 समय, ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது दूसरा राजा दूसरा अध्याय के 14वें वचन में देखते हैं, எலியாவின் மேல் இருந்து ஒரு சால்வை எலிசா மீது வந்து விழுகிறது। एलिया के ऊपर से एक चद्दर आकर एलीशा पर गिरती है। இந்த சால்வை எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், ये चद्दर किसके चिन्ह में है? எலிசாவுக்கு கிடைத்த அபிஷேகத்தின் அடையாளமாய் இருக்கிறது। एलीशा को मिला हुआ अभिषेक का एक चिन्ह है। ஏனென்றால் எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், क्योंकि एलिया को देखकर परमेश्वर ने நீ कहा எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும், तू एलीशा को अभिषेक करना है, யெகூவை அபிஷேகம் பண்ண வேண்டும்। येहू को अभिषेक करना அப்படி है। சொல்லும் பொழுது ऐसे कहते समय எலியா என்ன பண்ணார்னா, எலிசா மீது தன்னுடைய சால்வையை போட்டார்। एलिया ने क्या किया? एलीशा के ऊपर अपने चद्दर को डाल दिया। அப்ப இந்த சால்வை என்பது எலிசா மீது இறங்கின அபிஷேகத்தின் அடையாளமா तो இருக்கிறது। ये चद्दर एलीशा पर उतरी हुई अभिषेक का एक चिन्ह है। அப்படியே அந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது उसी तरह दूसरे अध्याय में आप देख सकते हैं, எலிசா வந்து அந்த யோர்தான் கரையில வந்து நிற்கிறார்। एलीशा उस यरदान के नदी किनारे आकर खड़ा है। எலியாவின் சால்வையை முறுக்கி அந்த தண்ணீரை அடிக்கும் பொழுது एलिया के उस चद्दर को घुमाकर जब उस पानी पर मारता அந்த है, யோர்தான் 2 பிரிகிறது। वो यरदान 2 भाग में बढ़ जाती है। அதை பிரிந்து எலிசா கடந்து வருகிறார்। उसे 2 भाग में कर एलीशा चलकर आगे அங்கிருக்கிற बढ़ते அத்தனை हैं। தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறார்கள், वहां के सारे भविष्यवक्ता कहते हैं, எலியாவின் ஆவி எலிசா மீது இறங்கி இருக்கிறது। एलिया की आत्मा एलीशा पर उतर நல்லா गया புரிந்து है। கொள்ளுங்க, अच्छी से समझ लीजिए, எலிசாவை एलीशा को எலிசாவை माफी चाहते एलीशा இதுவரைக்கும் अभी तक எல்லாரும் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? सब किस रीति से देखते எப்படி थे? பார்த்தாங்கன்னா, कैसे देखते थे? எலியாவினுடைய வேலைக்காரனாய் பார்த்தார்கள்। एलिया का एक नौकर के रूप में देखते थे। எல்லாரும் அப்படிதான் பார்த்தாங்க, सभी ने वैसे ही ஜனங்களும் देखा, அப்படிதான் பார்த்தாங்க, लोगों ने भी वैसे देखा, ராஜாவும் அப்படிதான் பார்த்தாரு, राजा भी वैसे देखता है, தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் பார்த்தாரு। और भविष्यवक्ता के झुंड भी वैसे ही देखती है। நாம் பார்க்கும் பொழுது हम यहाँ पर देखते हैं, இந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் இருக்கிறாங்கல்ல, ये भविष्यवक्ताओं के जो बेटे हैं, 2ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் நீங்க பார்க்கும் பொழுது आप दूसरा अध्याय के शुरुआत में पढ़ सकते हैं, எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார்। एलिया को परमेश्वर उठाने वाले हैं। அது வந்து எல்லாருக்கும் தெரிந்து விட்டது। ये सब जान चुके थे। அப்போ ஒரு கூட்டம் வந்து எலிசாட்ட வந்து கேக்கு, तब एक बड़ी झुंड आकर एलीशा से पूछती है, உன்னுடைய எஜமானாகிய எலியா இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்। तेरा मालिक एलिया को आज परमेश्वर उठाने वाला है। அப்பனா எல்லாருடைய பார்வையிலும் तो सबके नजर में எலியா ஒரு எஜமான் என்றால் எலிசா வேலைக்காரர்। अगर एलिया एक मालिक है तो एलीशा एक नौकर है। அப்படிதான் இருக்கிறார்। ऐसे ही है वो। நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் आप तीसरे अध्याय के இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, इजराइल का राजा कहता है, கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது परमेश्वर की भविष्यवक्ता कोई है क्या? அந்த ராஜா சொல்றாரு, तब वो राजा कहता है, ஆமா ஒருவர் இருக்காரு। हाँ हाँ एक है। யார் தெரியுமா? कौन जानते हो? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறார்। एलिया के हाथों के लिए पानी देने वाले सापात का पुत्र एलीशा एक है। அப்போ அந்த ராஜா எப்படி பார்த்தாரு? तब वो राजा ने
कैसे देखा? எலியாவுடைய வேலைக்காரனா தான் எலிசாவை பார்த்தார். एलिया का नौकर एलीशा कर அப்போ देखा. சகல ஜனங்களுடைய பார்வையும் தீர்க்கதரிசியுடைய பார்வையும் ராஜாவினுடைய பார்வையும் सारे लोगों की नजर, भविष्यवक्ताओं की नजर और राजाओं का नजर எலியாவை தேவ மனுஷனாய் பார்த்தது. एलिया को परमेश्वर के दास के रूप में எலியாவை देखा. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் பார்த்தது. एलिया को परमेश्वर के भविष्यवक्ता के रूप में देखा. எலிசாவை ஒரு நாள் அப்படி பார்க்கல. लेकिन एलीशा को कभी वैसे नहीं ஆனா देखा. முதல்ல लेकिन पहली முதல்ல. बार எலியாவினுடைய ஆவி இறங்கின உடனே एलिया की आत्मा उतरते ही எலியா சில காரியங்களை செய்கிறார். एलिया कुछ कार्य को करता நீங்கள் है. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தின் துவக்கல்ல பார்க்கும் பொழுது आप तीसरे और चौथे अध्याय के शुरुआत में देख நான் ஜஸ்ட் सकते हैं. இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிட்டு பாயிண்ட்க்கு வர்றேன். मैं केवल परिचय को देकर उसके आगे मैं जाता நீங்க हूं. அங்க பார்க்கும் பொழுது சில அற்புதங்களை செய்கிறார். वहां पर हम देख सकते हैं कि कुछ चमत्कारों को करता ஒரு है. இடத்துல நிலம் பாழாய் இருக்கிறது, வாழ முடியாது அப்படிங்கறாங்க. एक जगह में जमीन बंजर पड़ी है, कहते हैं कि जी नहीं सकते यहाँ पर. உடனே ஒரு உப்பு போட்டு அந்த நிலத்தை சரிப்படுத்துறாரு. तुरंत वहां पर एक नमक को डालकर उस जमीन को सही करता ஒரு है. ஸ்திரீயின் வீட்ல, ஒரு தீர்க்கதரிசியுடைய வீட்ல ரொம்ப கஷ்டம். एक जो है भविष्यवक्ता के घर पर बहुत कठिनाई थी. அந்த வீட்டுக்குள்ள பாத்திரங்களை எண்ணெயினால் நிரப்புகிறார். उस परिवार के घर के बर्तनों को तेल से भर देता है. இப்படி சில அற்புதங்களை பார்த்து எலியாவை இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ऐसे அப்படிங்கறாங்க. कुछ चमत्कारों को देखकर एलिया को देखकर कहने लगे ये परमेश्वर का भविष्यवक्ता है. அப்போ ஒரு வேலைக்காரன் என்கிற நிலையிலிருந்து तो एक नौकर की स्थिति से கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு परमेश्वर के अभिषेक को पाने के கர்த்தருடைய बाद தீர்க்கதரிசி என்கிற நிலைக்கு கடந்து வந்து விட்டார். परमेश्वर का भविष्यवक्ता ऐसी स्थिति में आ இப்போ गए. இதே அபிஷேகத்தோடு अब इसी अभिषेक के साथ 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை இப்ப வாசிக்கலாம். चौथे अध्याय के 8वें वचन को पढ़ेंगे. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமிற்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். 2 Kings chapter 4 verse 8ல நம்ம பார்க்கிறோம். दूसरा राजा 4:8 में हम देखते हैं. இங்க சொல்லுகிறது, यहाँ पर कहा गया है சூனேம் என்கிற ஒரு ஊருக்கு எலிசா போகிறார். सुनेम नाम के गांव में एलीशा जाता है. இந்த சூனேம் என்கிற ஊர்ல ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, அப்படின்னா நல்ல ஒரு பெயர் புகழ் பெற்ற மரியாதையுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறார். ये सुलीम गांव में एक कुलीन स्त्री यानी कि एक गुणवान, ये नाम चिन्ह एक स्त्री है. அவள் பண ரீதியாக கனம் பெற்றிருக்கலாம், ये पैसे की रीति में उसने आदर पाया होगा, அல்லது நல்ல ஞானத்தின் ரீதியாக கனம் பெற்றிருக்கலாம், या ज्ञान बुद्धि की रीति में उसने आदर पाया होगा, அல்லது அவளுடைய குடும்ப சூழல் ரீதியாக கனம் பெற்றிருக்கலாம், या परिवार की रीति में उसने आदर पाया होगा. ஏதோ ஒரு ரீதியில அந்த ஊர்ல இவன் நல்ல ஒரு கனம் பெற்ற ஒரு ஸ்திரீயா இருக்கிறார். किसी न किसी रीति में उस गांव में ये एक आदरणीय स्त्री थी. இப்ப இந்த சூனேம் என்கிற ஊருக்கு எலிசா अब ये வரும்போதெல்லாம் सुनेम नाम के गांव में एलीशा जब आते இந்த हैं, கனம் பொருந்திய ஸ்திரீ என்ன பண்றானா, ये जो आदरणीय आदर पाई हुई स्त्री क्या करती है, எலிசாவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் एलीशा को अपने घर पर ले தன்னுடைய जाकर வீட்டுல தங்க வைத்து अपने घर पर அவருக்கு ठहराकर நல்ல ஆகாரம் கொடுத்து போஷித்து அனுப்புகிற ஒரு ஸ்திரீ. उन्हें अच्छा भोजन देकर परवरिश कर कर भेजने वाली एक स्त्री. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. சொல்ல அடிக்கடி வந்து போகிறவர் தான். तो कहा गया कि बारंबार ये वहां पर आए जाए करते ஊருக்கு வந்தாலே எலிசா இந்த ஸ்திரீ வீட்டுக்கு போக மாட்டார். थे. एलीशा इस गांव में आएंगे तो इस स्त्री के घर पर जाए बिना नहीं जाते. ஊர்ல எத்தனை பேர் எலிசா வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு தெரியாது. गांव में कितने लोगों ने अपने घर पर एलीशा को बुलाकर भोजन दिया नहीं இந்த जानते. ஸ்திரீ எலிசாவை கூப்பிடுகிற நேரம்லாம் நல்ல விருந்து வச்சு அனுப்புறா. लेकिन ये स्त्री जब भी एलीशा को बुलाती अच्छा भोजन दावत देकर भेजती थी. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க எத்தனை பேர் உங்க ஊழியக்காரருக்கு விருந்து கொடுக்கீங்க? आप कितने लोग अपने सेवकों को भोजन देते हो, दावत में बुलाते हो? ஹல்லேலூயா. हालेलुया. விருந்துக்கு வராதீங்க, आप दावत में मत आओ, மருந்துக்கு மட்டும் வாங்க. केवल दवा हो तो आइएगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? உடம்பு சரியில்லைனா மட்டும் வாங்க, बीमार रहेंगे तो केवल आओ, வந்து பிரேயர் பண்ணிட்டு போங்க, आकर प्रार्थना कर कर जाओ. அப்படி சொல்லல. எல்லாருமே நல்ல பிள்ளைங்க, ऐसे नहीं कहता हूँ सब अच्छे लोग हो, ஆனா சில பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. लेकिन कुछ लोग ऐसे ही பட் रहेंगे. இந்த ஸ்திரீயானவர் எப்படிப்பட்டது? लेकिन ये स्त्री कैसी है? அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் நல்ல விருந்து வச்சு அனுப்பு. जब जब उस गांव में आती है कि अच्छा दावत देकर அப்படி भेजती थी. விருந்து வச்சு அனுப்பும் பொழுது अच्छा ऐसे दावत देते இந்த समय ஸ்திரீயானவள் ये स्त्री பார்த்துக்கிட்டே இருக்கிறா. वो देखती रहती है எலிசாவுடைய நடவடிக்கைகள், एलीशा का चाल चलन, எலிசாவுடைய பேச்சுகள், एलीशा के बोल चाल, இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ये सब वो ध्यान से இப்போ फरमाती 9 है. வசனம் 9 சாப்டர் verse 9ல பாருங்க. 4:9 4:9 में देखते हैं, அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்.
பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. இப்போ அவள் தன்னுடைய புருஷனிடம் போய் சொல்லுகிறாள். अब ये स्त्री अपने पति से जाकर என்ன कहती है, சொல்றாருன்னா, क्या कहती है? நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற இவர். हमारे पास हमेशा आते जाने वाले ये. அல்லேலூயா. हालेलुया. அப்படினா इसका मतलब எலிசா இந்த ஸ்திரீ வீட்டுக்கு வந்து போறது புருஷனுக்கு தெரியும். एलिशा इस स्त्री के घर पर आते जाते हैं, अपने पति भी उसका जानता है. புருஷனுக்கு தெரியாம எலிசா வீட்டுக்கு வரல. पति को जाने बगैर एलिशा उसके घर पर नहीं आता. அல்லேலூயா. हालेलुया. புரியுதா? आप समझ गए? அல்லேலூயா. हालेलुया. உங்க வீட்டுக்கு யார் வர்றா போங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். आपके घर पर कौन आता जाता है ये सब लोग जानना அப்பதான் चाहिए. வீடு ஒழுங்கா இருக்கும். तब घर सही से होगी. இல்லனா பிசாசு ஏதாவது ஒரு வழியில உள்ள வந்துரும். नहीं तो शैतान किसी न किसी मार्ग में अंदर घुस जाएगा. அல்லேலூயா. हालेलुया. நம்ம வீட்டுக்கு हमारे घर पे ஊழியக்காரரே வந்தாலும் உங்க புருஷனுக்கும் தெரியும், மனைவிக்கும் தெரியணும். सेवक ही खुद आए तो भी आपके पति जानना चाहिए, आपकी पत्नी जानना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஸ்திரீ கத்து சொல்லுகிறது, ये स्त्री के बारे में कहा நம்ம गया है, வீட்டுக்கு எப்போது வந்து போகிற இவர். हमारे घर पर हमेशा आने जाने वाले ये. இந்த ஸ்திரீ ஆனவள் ये स्त्री நல்ல ஒளிவு மறைவு இல்லாத வெளிப்படையாய் வாழுகிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறாள். कोई भी बातों को न छुपाते हुए सब कुछ बाहरी रीति से बताने वाली एक स्त्री है. நம்முடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க வேண்டும். हमारे घर परिवार में भी ऐसी ही स्थिति होनी चाहिए. அல்லேலூயா. हालेलुया. be a transparent life வாழணும். நல்ல हम अपने ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். हम अपने पारिवारिक जीवन में कभी कोई बात को छुपाए बिना जीना चाहिए. மறைத்து மறைத்து வாழக்கூடாது. छुपा कर कोई बात को नहीं जीना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. Okay, நம்ம காரியத்துக்கு வருவோம். हम आगे बात में बढ़ेंगे. இங்க சொல்லுகிறாள் இவர், यहाँ पर ये कहता இவர் है எப்படிப்பட்டவர்? ये कैसे है, இப்ப வருகிற இந்த எலிசா எப்படிப்பட்டவர்? आने वाला ये एलिशा कैसे है. அவள் சொல்லுகிறார், वो कहती है அவர் தேவனுடைய மனுஷன். वो परमेश्वर का मनुष्य है. So, முதலாவது तो पहला ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரனா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும், एक अभिषेक पाया हुआ भाई हो या बहन हो, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஒருவர் பார்க்கிறார் என்றால், अभिषेक किए हुए को कोई देखते हैं तो அவர்களை முதலாவது தேவனுடைய மனுஷனாய் மனுஷியாய் तो பார்க்கணும். पहले उन्हें परमेश्वर के दास दासी के रूप में देखना चाहिए. நாம் அபிஷேகம் பெற்று வல்லமைகளை வெளிப்படுத்தலாம். हम अभिषेक पाकर सामर्थ को प्रकट कर सकते हैं. ஆயிரக்கணக்கான அந்நிய பாஷைகளை பேசலாம். हजारों अन्य भाषा बोल सकते हैं. ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்களை சொல்லலாம். हजारों भविष्यवाणी कह सकते हैं. வியாதியஸ்தர்களை சுகமாக்கலாம். बीमार लोगों को चंगा कर सकते हैं. மரித்தவர்களை கூட எழுப்பலாம். मरे हुओं को जिला सकते हैं. ஆனால் लेकिन நாம் தேவனுடைய மனுஷனாய் மனுஷியாய் வாழ்கிறோமா? क्या हम परमेश्वर के स्त्री या पुरुष के रूप में जीते हैं कि नहीं? எலிசாவை குறித்து அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், एलिशा के बारे में वो स्त्री कहती அவர் है தேவனுடைய वो மனுஷன். परमेश्वर का मनुष्य है. தேவனுடைய மனுஷன் என்றால் என்ன? परमेश्वर का मनुष्य यानी क्या? தேவனுடைய செயல்களை உடையவர். परमेश्वर के क्रियाओं को पाए हुए. இந்த சகோதரி தன்னுடைய வீட்டுக்கு எலிசா வரும்போதெல்லாம் ये स्त्री एलिशा जब जब अपने घर पर आते हैं அவருடைய கிரியைகளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். उनके सारे कामों को वो ध्यान देकर लिखती है. நடவடிக்கைகளை நோட் பண்றார். उनके चाल चलन को देखती है. நோட் பண்ணும் பொழுது ऐसे देखते அவள் समय கண்டு கொண்டு அவள் சொல்றார், நான் கண்டேன், நான் காண்கிறேன் அப்படிங்கறா. वो कहती है कि मैं उसे देखती और जानती हूं करके. இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா என் சென்ஸ் அப்படி சொல்லுது அப்படிங்கறா. उसके अंग्रेजी में पढ़ते हैं कि मेरा अंदर ही मेरा अंतर्यामी உணர்வு कहती है. அல்லேலூயா. हालेलुया. அப்போ அவள் பார்க்கிறாள். அவள் वो देखती है, महसूस करती है. எலிசாவுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறாள். एलिशा के चाल चलन को देखती है. எலிசாவுடைய பேச்சை பார்க்கிறாள். एलिशा के बोलचाल को देखती है. எலிசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் பார்க்கிறாள். एलिशा क्या करते हैं देखती है. இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுகிறா, वो देखकर ही कहती है இவர் தேவனுடைய மனுஷன். ये परमेश्वर का मनुष्य है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் அபிஷேகம் பெற்றிருப்பது ரொம்ப நல்லது. हम अभिषेक पाए हुए अच्छी बात है. நீங்க ஞானஸ்நானம் எடுத்தது ரொம்ப நல்லது. आपने बपतिस्मा लिया वो अच्छी बात நீங்கள் है. வரங்களை பெற்றிருப்பது நல்லது. आपने वरदानों को पाया अच्छी बात ஊழியத்தை है. கூட பெற்றிருப்பது நல்லது. सेवा को पाए हैं अच्छी बात है. लेकिन இந்த உலகம் உங்களை பார்த்து ये दुनिया आपको देखकर இவர் ஒரு மேன் ஆஃப் காட்னு சொல்றதா? क्या ये परमेश्वर का मनुष्य कहती है? தேவனுடைய மனுஷன் என்கிற ஒரு மனுஷி என்கிற ஒரு பெயர் சொல்லப்படுகிறதா? परमेश्वर का मनुष्य स्त्री ऐसे कहा जाता है क्या? அபிஷேகமானது अभिषेक வெறும் வல்லமைகளை வெளிப்படுத்துவது केवल மாத்திரமல்ல, सामर्थ को प्रकट करना नहीं, உன்னுடைய குணத்தையும் செயலையும் மாற்றக்கூடியது. तुम्हारे गुण और तुम्हारे कामों को बदल सकती है. हालेलुया. हालेलुया. சில பேருடைய வாழ்க்கையில நான் कुछ பார்க்கிறோம், लोगों के जीवन में हम देखते हैं அபிஷேகத்துல துள்ளுவாங்க, अभिषेक में उछल कूद அநேக करेंगे, அந்நிய பாஷையில பேசுவாங்க, बहुत वचन बोलेंगे, பயங்கரமா ஜெபிப்பாங்க, भयंकर
कर प्रार्थना करेंगे, செயல் நல்லா இருக்காது. लेकिन उनके काम सही நல்லா नहीं புரிந்து रहेंगे। கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, எலிசாவுடைய செயலை தான் அவர் நோட் பண்ணார். एलिशा के कामों को उसने ध्यान दिया। மத்தவங்க எல்லாம் எலிசாவுடைய வல்லமையை பார்த்தாங்க. बाकी लोगों ने एलिशा के सामर्थ को देखा। மத்தவங்க எல்லாம் எலிசாட்ட போய் எனக்கு ஏதாவது பண்ணுங்கட்டே இருந்தாங்க. बाकी लोगों ने एलिशा के पास जाकर मेरे लिए कुछ करो இவர் करो ஒரு कहने लगे। நாளும் எலிசாவிடம் தனக்கு என்ன வேண்டும் கேட்கல. लेकिन ये स्त्री ने कभी भी एलिशा के पास मुझे ये चाहिए ऐसे नहीं எலிசாவுடைய मांगा। வல்லமையை இவ பார்க்கல. एलिशा के सामर्थ को उसने नहीं देखा, எலிசாவுடைய செயலை பார்த்தார். एलिशा के कामों को उसने देखा। தேவனுடைய மனுஷன். परमेश्वर का मनुष्य। இன்னைக்கு உங்களை பத்தி என்ன பத்தி அப்படி சொல்ல. आज आपके बारे में मेरे बारे में ये संसार वैसे कहना है, நம்முடைய செயல்கள் மாறட்டும். हमारे काम वैसे बदलना தேவனை चाहिए, நாம் வெளிப்படுத்துவர்களாய் மாறட்டும். परमेश्वर को प्रकट करने लायक हम बदलना தீமோத்தேயை चाहिए। குறித்து பவுல் சொல்லுவார், तीमोथेयु के बारे में पौलुस कहते हैं, நீயோ தேவனுடைய மனுஷனே அப்படிம்பாரு. तू परमेश्वर का मनुष्य है कर। हालेलुया। हालेलुया। ஒரு இளம் வாலிபன் தான், एक जवान है वो, ஆனா பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, लेकिन बड़ा प्रेरित पौलुस कहता है, நீ தேவனுடைய மனுஷன். तू परमेश्वर का मनुष्य है। ஹalleluya. हालेलुया। வாலிப பிள்ளைகளே जवान भाई बहन, கவனமா கேளுங்க. आप ध्यान से सुनो। உங்களை குறித்து தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும். சொல்ல आपको देखकर परमेश्वर के बच्चे ऐसे कहना அந்த அளவுக்கு चाहिए, உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கணும். वैसे आपके चाल चलन होना चाहिए। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது அவள் சொல்லுகிறார், दूसरा वो कहती है, இவர் பரிசுத்தவான். ये पवित्र है। பரிசுத்தவான் அப்படின்னா என்னங்க? पवित्र मनुष्य यानी நான் क्या? யோசிச்சு பார்த்தேன். मैं सोच कर देखा, பரிசுத்தம் என்பது என்ன? पवित्रता यानी क्या? பரிசுத்தம் நம்முடைய தேவனுடைய சுபாவம். पवित्रता हमारे परमेश्वर का स्वभाव है। தேவனுடைய குணம் தான் பரிசுத்தம். परमेश्वर का गुण ही पवित्रता है, அதனால தான் அவர் பரிசுத்தர் சொல்றோம். इसलिए उसे हम पवित्र कहते हैं। அவர் எப்படிப்பட்டவர் என்றால் பரிசுத்தராய் இருக்கிறவர், பரிசுத்த சுபாவத்தை பரிசுத்த குணத்தை உடையவர். वो कैसा है? वो पवित्र है, पवित्र स्वभाव के साथ है, पवित्र गुण के साथ அப்போ है। இந்த ஸ்திரீ तो ये स्त्री எலிசாவை பார்த்து பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார். एलिशा को देखकर पवित्र मनुष्य कहती है, तो எலிசாவுடைய குணத்தை பார்த்திருக்கிறார். एलिशा के गुण को उसने देखा, எலிசாவுடைய சுபாவத்தை பார்த்திருக்கிறார். एलिशा के स्वभाव को उसने देखा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक बात को अच्छी तरह समझ लीजिए, இந்த ஸ்திரீ எலிசாவுக்காக அறையை ஏற்படுத்தினாள். ये स्त्री ने एलिशा के लिए कमरा तैयार किया, ஆனால் लेकिन எலிசா உள்ள இருக்க சொல்ல ஒரு நாள் கூட இந்த ஸ்திரீ உள்ள வந்தது கிடையாது. एलिशा जब भी अंदर थे, कभी भी ये स्त्री अंदर नहीं आई। ஹalleluya. हालेलुया। ஒரு நாள் கூட உள்ள வந்தது கிடையாது. कभी भी अंदर नहीं आई है। அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். इतना उसने अपना जीवन पवित्र அதுதான் जिया, அவன் சொல்லுகிறா, इसीलिए वो कहती है, இவர் பரிசுத்தவான். ये पवित्र है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்மள குறித்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சி வருமா? आज हमारे बारे में ऐसा एक गवाही நம்ம आएगी சொல்றோம் क्या? நாங்களும் அபிஷேகம் பயங்கரமா பெற்றிருக்கோம். हम कहते हैं कि अभिषेक हमने भयंकर रीति में எங்களுக்கெல்லாம் पाया, அப்படி தரிசனம் பயங்கரமா கிடைக்கும். दर्शन तो ऐसे निकलती है, வரங்கள் வெளிப்படுது. वरदान प्रकट होती குட் है, குட் எல்லாமே நல்லதுதான். अच्छी बातें सब अच्छा है, ஆனால் சாட்சி எப்படி இருக்கிறது? लेकिन गवाही कैसा है? சாட்சி எப்படி இருக்கிறது? गवाही कैसी है? நம்முடைய குணங்கள் என்ன எப்படி இருக்கிறது? हमारे गुण कैसे நம்முடைய हैं? சுபாவம் எப்படி இருக்கிறது? हमारा स्वभाव कैसा है? பரிசுத்தவான்னு சொல்ல முடியுமா? पवित्र मनुष्य कह सकते हैं क्या? எலிசாவை குறித்து சொல்லுகிறார், एलिशा के बारे में कहा இவர் गया, தேவனுடைய மனுஷன். ये परमेश्वर का मनुष्य ஒரு है, பரிசுத்தவான். ये एक पवित्र मनुष्य है। இன்னைக்கு இந்த சாட்சியை பெறணும். आज इस गवाही को हम ஹalleluya. हालेलुया। இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் इसे देखने के அதை बाद புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, அதுவரைக்கும் எலிசாவுக்கு விருந்து வைத்தால், अब तक एलिशा के लिए दावत रखने நல்ல वाली, சாப்பாடு கொடுத்தா, अच्छा भोजन ஆனா दिया करती எப்பொழுது थी। எலிசாவை தேவனுடைய மனுஷனாய் பரிசுத்தவானாய் பார்த்தாலோ, लेकिन जब एलिशा को परमेश्वर के मनुष्य और पवित्र रूप में देखा, அன்றைக்கு அவள் முடிவெடுத்தால், उस दिन उसने निर्णय ली, இவருக்காக என் வீட்டுல ஒரு அறையை நான் உண்டு பண்ணேன். इनके लिए मैं अपने घर पर एक कमरा तैयार करूं। ஹalleluya. हालेलुया। இவருக்காக என் வீட்டுல ஒரு அறை உண்டு பண்ணணும். इनके लिए मैं अपने घर पर एक कमरा तैयार करूं, ஏன்னா எனக்கு தெரியும் क्योंकि मैं जानती हूं இவரை கொண்டு என் வீட்டுல பிரச்சனை வராது. इनके द्वारा मेरे घर पर कभी समस्या नहीं आई। ஹalleluya. हालेलुया। இவரை கொண்டு என் வீட்டுல பிரச்சனை வராது. इनके द्वारा मेरे घर पर ஏன்னா कभी இவர் தேவனுடைய समस्या नहीं, மனுஷன். क्योंकि ये परमेश्वर का இவர் ஒரு मनुष्य है, பரிசுத்தவான். ये एक पवित्र मनुष्य இவர் है। என் வீட்டுல இருந்து ஆசீர்வாதம் வரும். ये मेरे घर पर रहेंगे तो आशीष இவர் आएगी, என் வீட்டுல இருந்து நன்மை வரும். ये मेरे घर पर रहेंगे तो भलाई இவர் என் आएगी, வீட்டுல இருந்தா சமாதானம் வரும். ये मेरे घर पर रहेंगे तो शांति இவர் என் आएगी, வீட்டுல இருந்தா வீடு பரிசுத்தமா ये இருக்கும். मेरे घर पर रहेंगे तो मेरा घर पवित्र தேவ रहेगी। பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, இன்னைக்கு நம்மை குறித்து ஜனம் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்லுமா? परमेश्वर के लोग, परमेश्वर के पवित्र दास, क्या दुनिया हमारे बारे में ऐसे गवाही दे நம்மை सकती है? குறித்து ஜனங்கள் சாட்சி சொல்லுவார்கள். हमारे बारे में लोग क्या ऐसे गवाही दे இவர் सकते என் हैं? வீட்டுக்கு வந்தால் ஆசீர்வாதம் வரும்னு ये சொல்லணும். मेरे घर पर आएंगे तो आशीष आएगी, இவர் என் வீட்டுக்கு வந்தா பரிசுத்தம் வரும்னு ये मेरे சொல்லணும். घर पर आएंगे तो पवित्रता आएगी, ऐसे இவர் लोग என் कहना வீட்டுக்கு வந்தா
चाहिए। விடுதலை வரும்னு ये சொல்லணும். मेरे घर पर आएंगे तो मेरे घर पर एक छुटकारा आएगी ऐसे कहना இவர் चाहिए। வந்தாலே குழப்பம் வரும்னு சொல்லிடக்கூடாது. ये घर पर आएंगे तो एक गड़बड़ आएगी कर नहीं ஹalleluya. कहना இன்னைக்கு चाहिए। சில பேரை குறித்து சாட்சி அப்படிதான் இருக்கு. आज कुछ लोगों के बारे में ऐसे ही அது गवाही है, விசுவாசியா இருந்தாலும் சரி ஊழியக்காரனா இருந்தாலும் वो சரி. विश्वासी होने दो या परमेश्वर के சில दास பேருடைய होने சாட்சி दो, அப்படிதான் இருக்கு. कुछ लोगों की गवाही वैसे है। எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? कैसी गवाही है? இவங்க வந்தாலே வீட்ல குழப்பம் வந்துருது. ये घर पर आएंगे तो घर पर एक இவங்க வந்தாலே गड़बड़ आ பிரச்சனை जाती है। வந்துருது. ये घर पर आएंगे तो एक இந்த समस्या हो जाती சாட்சியை है। பெற்றவர்கள் எப்படி அபிஷேகம் பெற்றவர்களா இருக்க முடியும்? ऐसे गवाही को पाए हुए कैसे अभिषेक को पाए हुए रह सकते हैं? हालेलुया। हालेलुया। நீங்கள் ஒரு வீட்டில் கால் வைக்கிறீர்கள் என்றால் यदि आप किसी घर पर पैर रखते हो तो அந்த வீடு உங்களால் சமாதானத்தை பெறணும். वो घर आपके द्वारा एक शांति को पाना இயேசு चाहिए। தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிவிட்டு சொன்ன ஒரு வார்த்தை यीशु தெரியுமா? अपने चेलों को कहकर गया हुआ एक शब्द, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது சமாதானத்தை கூறுங்கள். यदि आप किसी घर पर जाओगे तो वहां पर शांति की बातें करो। ஹalleluya. हालेलुया। சமாதானத்தை கூறுங்க. शांति को कहो। அந்த வீடு பாத்திரமா இருந்தால் சமாதானம் வரும். यदि वो घर उसके लिए योग्य रही तो वहां पर वो இன்னைக்கு ठहरेगी। தேவ பிள்ளைகளாகிய நாம ஒரு வீட்டுக்கு போனா சமாதானத்தை சொல்லணும், சமாதானம் வரணும். आज हम परमेश्वर के लोग हो तो किसी घर पर जाएंगे तो शांति को कहना चाहिए और शांति उस घर पर आनी चाहिए। ஹalleluya. हालेलुया। நம்ம தேவ மனுஷனா தேவ மனுஷியா இருந்தா சமாதானம் போகும். हम परमेश्वर के दास दासी हो तो शांति நம்ம जाएगी। பரிசுத்தவானா இருந்தா சொல்ற சமாதானம் போகும். यदि हम पवित्र हो तो हम कहने वाली शांति भी वहां पर ठहरेगी। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய செயலும் உங்களுடைய சுபாவமும் சரியாக இருந்தால் आपके काम और आपके स्वभाव सही हो நீங்கள் तो ஒரு வீட்டில் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில தங்கும். आप कहने वाले आशीष उस घर पर निश्चय ठहरेगी। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு அப்படி நீ நம்ம வாழ பிரயாசம். आज वैसे हम जीने के लिए प्रयास அப்படிப்பட்ட ஒரு करेंगे, தேவ பிள்ளைகளாய் நம்ம மாறுவோம். वैसे परमेश्वर के दास दासी हम இப்போ बनेंगे। அவ என்ன சொல்றா தெரியுமா? अब वो क्या कहती है? ஒரு மேல் அறைய ஒரு அறையை நம்ம உண்டு பண்ணுவோம். एक ऊपरी की मंजिल में तैयार करना है। வாசிக்கல 10 வசனம். पढ़िएगा 10 सोच। ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். குத்து விளக்கையும் வைப்போம். ஹalleluya. हालेलुया। இப்பதான் மிக முக்கியமா கவனிக்கணும் நீங்க. अब बहुत ध्यान से सुनना है। இப்பொழுது எலிசாவுக்காக ஒரு அறை ஆயத்தமாக்கப்படுகிறது. अब एलिशा के लिए एक कमरा तैयार किया जा रहा है। நம்முடைய அறை முதலாவதாக ஆயத்தமாக்கப்பட்ட அறையா இருக்கு. पहला हमारा कमरा तैयार किया गया कमरा होना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்காங்க. पहला पॉइंट लिख लीजिए। ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு அறை இருக்க வேண்டும். तैयार किया गया कमरा होना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இப்போ எலிசாவுக்காக மேலையில ஒரு சின்ன அறையை தான் ஆயத்தம் பண்றாங்க. अब एलिशा के लिए ऊपरी कोठरी में एक छोटा कमरा तैयार करते நான் हैं। ஒன்னு சொல்லட்டுமா? मैं एक बात को कह दूं, தேவனை சந்திப்பதற்கு பெரிய அறைலாம் தேவையில்லை. परमेश्वर को मुलाकात करने के लिए बड़े कमरे की जरूरत नहीं। छोटा ஹalleluya. काफी है। பெரிய வீடா இருந்தா தான் ஜெபிக்க முடியும். बड़ा घर हो तो मैं பெரிய प्रार्थना வீடா कर தான் सकूंगा। தேவ பிரசன்னத்தை உணர முடியும். बड़ा घर हो तो परमेश्वर की उपस्थिति को महसूस அப்படிலாம் कर ஒண்ணுமே पाऊंगा। கிடையாது. ऐसा कुछ नहीं है। எலியாவுக்கு அவள் சொல்லுகிறார், நான் ஒரு சிறிய அறையை ஆயத்தம் பண்றேன். एलिशा के लिए वो कहती है कि मैं एक छोटा कमरा तैयार कर இந்த दी சின்ன हूं। அறையில தான் பிள்ளை உயிரோட வந்துச்சு. ये छोटे कमरे में एक बच्चा जीवित था। ஹalleluya. हालेलुया। சொல்றது புரியுதா? मैं जो कहता हूं அதனால समझ எனக்கு पा रहे சின்ன हो। வீடு பெரிய வீட பத்தில கவலைப்படக்கூடாது. इसलिए मेरे लिए बड़ा घर छोटे घर के बारे में कोई நீங்கள் चिंता வாடகை नहीं வீட்ல होना இருந்தாலும் சரி சொந்த வீட்ல இருந்தாலும் चाहिए। சரி, आप भाड़े के घर पे हो या खुद के घर पे हो, நீங்கள் இருக்கிற வீடு ஆயத்தம் பண்ணப்பட்ட வீடா இருந்தால் தேவ பிரசன்னம் இறங்கி வரும். आप करने रहने वाले घर तैयार किया गया है घर हो तो परमेश्वर की उपस्थिति उतर कर आएगी। தேவனுடைய மகிமை இறங்கி வரும். परमेश्वर की महिमा उतर कर அதற்கு आएगी। நம்ம என்ன பண்ணணும்? उसके लिए हमें क्या करना என்ன है? பண்ணணுங்க? क्या करना है हमें? இப்பொழுது எலிசாவுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அறையில अब एलिशा के लिए तैयार किया गया कमरे में 4 பொருட்களை வைக்கிறார்கள். 4 चीजों को रखते हैं। அவள் சொல்லுகிறார், वो कहती है ஒரு கட்டிலை ஆயத்தம் பண்ண வேண்டும். मैं एक खाट को तैयार करना ஒரு है। கட்டிலை நாங்க ஆயத்தம் பண்ணணும். ஒரு பாட்டு நம்ம ரெடி பண்ணணும். एक खाट तैयार करना है। இரண்டாவது சொல்ல ஒரு மேஜையை வைக்க வேண்டும். अगला कहती है कि एक मेज तैयार करना மூன்றாவது है। சொல்ல ஒரு நாற்காலியை வைக்க और வேண்டும். तीसरा कहती है कि कुर्सी तैयार करना है। நான்காவது அவர் சொல்லுகிறார், और चौथा वो कहती ஒரு है விளக்கை வைக்க வேண்டும். एक दीवट को तैयार ஒரு करना குத்து है। விளக்கை வைக்க வேண்டும். एक दीवट को एक दिए को तैयार करना என்னென்ன है। பொருளா இருந்துச்சு? क्या क्या चीजें थे? கட்டிலு, खाट, மேஜை, நாற்காலி, कुर्सी குத்து விளக்கு. और एक दीवट। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய வீடுகளிலும் இந்த 4 பொருட்கள் இருக்கிறது. आज हमारे घरों में भी ये 4 चीजें हैं। क्या உடனே ஆராதனை முடிஞ்சா கட்டில் இல்லப்ப என் கட்டில் வாங்கணும் ஒரு 10,000 தாங்கன்னு சொல்லக்கூடாது. तुरंत आराधना होने के बाद मेरे घर पर खाट नहीं है, खाट खरीदने के लिए 10,000 दो, ऐसे मत ஆமா, मांगो। அதுக்காண்டி எல்லார் வீட்லயும் குத்து விளக்கு வாங்கி வச்சிராதீங்க. इसलिए आप सब अपने घर पर दीवट नहीं खरीद कर रख दो ना। இது வந்து சிம்பாலிக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நல்ல புரியுங்க. இது வந்து ஆவிக்குரிய அர்த்தம் உடையது. ये सारी चीजें एक आत्मिक अर्थ पाई हुई है। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த கட்டில் என்பது என்ன? अब ये खाट यानी क्या? இந்த கட்டில்
என்பது அன்பை உறவை பரிமாறிக்கொள்ளுகிற இடம் தான் கட்டில். ये खाट यानी कि प्रेम को बांट लेने वाली एक जगह ये खाट है। முதலாவது நம்முடைய வீட்டில पहले हमारे घर पर தேவனுக்கும் நமக்குமான உறவு இருக்க வேண்டும். परमेश्वर हमारे बीच में रिश्ता होना चाहिए। நமக்கும் தேவனுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். हमारा और परमेश्वर के बीच में एक रिश्ता होना चाहिए। அப்பதான் அந்த வீட்ல வல்லமை வரும். तब उस घर पर सामर्थ उतर அந்த வீடு आएगी। ஆசீர்வதிக்கப்படும். तब वो घर आशीष அந்த पाएगी। வீட்ல தேவ பிரசன்னம் இருக்கும். उस घर पर परमेश्वर की उपस्थिति रहेगी। நமக்கும் தேவனுக்குமான அன்பு பரிமாறப்படுகிற ஒரு இடமாய் हमारा और परमेश्वर के बीच के प्रेम बांटने वाला जगह होना चाहिए। हालेलुया 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 हालेलुया। संडे வந்தா தூசி தட்டு பைபிளை தட்டுவீங்க. केवल रविवार को धूल मिट्टी झटक के बाइबल को लेकर आओगे। அந்த வீட்ல எப்படி தேவ உறவு இருக்கும்? उस घर पर कैसे परमेश्वर का रिश्ता होगा? हालेलुया हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छी से समझ लीजिए। இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ये जो रिश्ता है இதுதான் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும். यही आपके प्रेम को प्रकट करेगी। हालेलुया हालेलुया। எந்த அளவுக்கு ரிலேஷன் கூட இருக்கிறோ அந்த அளவுக்கு அதிகமா அன்பு இருக்கும். जितना आपका रिश्ता ज्यादा होगा उतना प्रेम ज्यादा எந்த होगा। அளவுக்கு நெருக்கம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அன்பு அதிகமா இருக்கும். जितना आपके अंदर उस दबाव है उसके अंदर प्रेम उतना ज्यादा होगा। हालेलुया 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 हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। நம்முடைய வீட்டுல தேவ உறவு இருக்கணும். हमारे घर में परमेश्वर का रिश्ता அதை होना எப்படி चाहिए। காட்டுவது? वो कैसे दिखाए? நீங்கள் தேவனை எவ்வளவு அன்பு செய்கிறீர்களோ அதை வைத்து உறவு இருக்கான்னு आप கண்டுபிடிச்சிடலாம். परमेश्वर से कितना प्रेम करते हो इसे रखकर उसके प्रेम को हम தேவன் देख அன்பு सकते हैं। செய்றீங்களா? क्या परमेश्वर से प्रेम करते हो? தேவன் அன்பு செஞ்சா தேவனை ஒவ்வொரு நாள் பார்க்க ஆசைப்படுவோம். परमेश्वर को हम प्रेम करने पर हर एक दिन उसे देखने के लिए चाहते தேவன் அன்பு हैं। செஞ்சா ஒரு நாள் பேச हम ஆசைப்படுவோம். प्रेम करेंगे तो और भी हर दिन उससे बात करने की चाहत रखेंगे। சுலமேத்தியால் சொல்லுகிறார், सुलेमी कहती है என் நேசரை பிடிச்சு கொண்டு என் அறையில வைக்க போறேன். मैं अपने प्रेमी को पकड़कर अपने कमरे में रखने वाली हूं। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அந்த அறைக்குள்ள கூட்டி போய் என்னுடைய முத்தங்களால அவளுக்கு கொடுக்க போறேன். मैं उसके उस कमरे में ले जाकर अपने चुमन से प्रेम को நான் दिखाने என் वाले நேசர் தனியா உட்கார்ந்து பேச मैं போகிறேன். और मेरा प्रेमी अकेले में बात करने वाले हैं। ஹalleluya हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ நம்முடைய लीजिए। வீடு தேவனுடைய உறவு இருக்கிற வீடா, हमारा घर परमेश्वर का रिश्ता बना हुआ घर தேவனுடைய होना அன்பு चाहिए। இருக்கிற வீடா இருக்கு. परमेश्वर का प्रेम भरा हुआ घर होना அபிஷேகம் चाहिए। பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், अभिषेक किए गए परमेश्वर के लोगों, தேவனுக்கும் உங்களுக்கான உறவு எப்படி இருக்கிறது? आपके और परमेश्वर के बीच में रिश्ता உங்கள் कैसा है? வீட்டில் தேவ உறவு இருக்கிறதா? क्या आपके घर में परमेश्वर का रिश्ता உங்கள் है? வீடு தேவனுடைய அன்பினால் क्या நிறைந்திருக்கிறதா? आपका घर परमेश्वर के प्रेम से भरा हुआ है? ஹalleluya. हालेलुया। இரண்டாவது சொல்லுகிறது, दूसरा कहा गया ஒரு மேஜை இருக்க வேண்டும். एक मेज होना இந்த चाहिए। மேஜை என்பது ये मेज यानी தியானத்தை குறிக்கிறது, மெடிடேஷன். ये मनन को दिखाती है। ஒரு मेडिटेशन को தியானம் இருக்க दिखाती வேண்டும். है। एक मनन होना நம்முடைய चाहिए। வீட்டில हमारे घर पर கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிதாயிருக்கும் என்று சங்கீதக்காரர் परमेश्वर को मनन करने वाली ध्यान और भी मधुर मीठी रीति से होना चाहिए। हालेलुया। ऐसे वचनकार कहता है। கர்த்தரை हालेलुया। தியானிக்கிறோமா நம்ம? क्या परमेश्वर की मनन करते அவர் हैं? சொல்றாரு, கர்த்தரை தியானிக்கிற தியானம் எனக்கு இனிதா இருக்கு, அதான் எனக்கு ஸ்வீட் பா. वो कहता है कि परमेश्वर को मनन करने वाली मनन मेरे लिए मधुर मीठा, वही मेरे लिए அந்த मिठास है, मिठाई है। இனிது என்கிறதுக்கு वो मधुरता यानी இனிப்பு என்று சொல்லலாம், मिठाई कह सकते हैं, சந்தோஷம் என்று சொல்லலாம், खुशी कर कर कह सकते மகிழ்ச்சி हैं, என்று या சொல்லலாம். आनंद कह सकते हैं। ஹalleluya हालेलुया। அப்போ கர்த்தரை நீங்க தியானிச்சா உங்க வாழ்க்கை ஸ்வீட்டா இருக்கும். तो परमेश्वर की मनन करने पर आपका जीवन मधुर होगा। கர்த்தரை தியானிக்கனா வாழ்க்கை கசப்பா தான். अगर परमेश्वर को मनन न करने पर आपका जीवन कड़वा உங்க होगा। குடும்பம் ஸ்வீட்டா இருக்கா? क्या आपका परिवार मधुर मीठा है? ஹalleluya. हालेलुया। குடும்பத்துல சந்தோஷம் இருக்கா? परिवार में खुशी आनंद है क्या? அன்பு இருக்கா? प्रेम है क्या? சமாதானம் இருக்கா? शांति है क्या? ஒருவரை ஒருவர் நல்ல பேசி एक பழகுறீங்களா? दूसरे से अच्छे बातें कर कर रिश्ते में बढ़ते हो இதெல்லாம் क्या? எப்ப வரும் தெரியுமா? ये सब कब आएगी जानते हो? கர்த்தரையும் இந்த வேதத்தின் தியானிங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துரும். परमेश्वर इस शास्त्र को मनन करो, ये सब अपने आप आएगी। கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன், परमेश्वर के वचन में दिन रात मनन करने वाला मनुष्य அந்த பாக்கியவான், धन्य है। பாக்கியவான் என்றால் blessed man, वो धन्य यानी कि आशीषित, ஆசீர்வாதம் பெற்ற மனிதன். आशीष पाया हुआ मनुष्य। ஹalleluya. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ நீங்கள் लीजिए। இந்த வேதத்தையும் கர்த்தரையும் தியானிக்க வேண்டும். आप परमेश्वर और शास्त्र को मनन करना நம்முடைய चाहिए। வீடுகளில் அதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது हम अपने घरों में जैसे पुराने करार में देखते ஆண்டவர் हैं, கட்டளையாகவே எழுதி கொடுத்தார். परमेश्वर ने एक आज्ञा के रूप में लिख कर என்ன दिया எழுதி है। கொடுத்தார் தெரியுமா? क्या लिख कर दिया है? என் வார்த்தையை உங்க வீட்டு நிலைக்காலில் எழுதி போடுங்க. मेरे शब्दों को, मेरे वचनों को अपने दीवार पर, जंगल दरवाजे में पे लिख लिख लो, पोड़ूंगे। खिड़कियों पर लिखो, உங்க வீட்டுல இருக்கிற தூண்ல எழுதி போடுங்க. आपके घर पर सारे खंभों पर நீ लिखो। உட்காரும் பொழுது அதை பத்தி பேசணும்.
जब भी आप बैठोगे उसके बारे में बातचीत நடக்கும் करो, பொழுது பேசணும், आप चलते समय उसके बारे में बातचीत படுத்திருக்கும் பொழுது करो, பேசணும். आप यहां मुड़े तो भी बातचीत करो. அல்லேலூயா. हालेलुया. பேசுறோம், बोलते हैं கர்த்தருடைய வார்த்தையை பேச लेकिन மாட்டோம். परमेश्वर के वचन को नहीं बोलते. அல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, தியானம் இருக்கிற வீட்ல தேவ பிரசன்னம், जहां पर परमेश्वर का ध्यान है या मनन है वहां पर परमेश्वर का वचन கர்த்தரை रहेगा. தியானிச்சுக்கிட்டே இருங்க. परमेश्वर को मनन करते रहो, கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டே परमेश्वर के वचन को ध्यान करते रहो. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கர்த்தரை தியானிங்க. परमेश्वर को ध्यान करो. மூன்றாவது பார்க்கிறோம், तीसरा हम देखते हैं நாற்காலி இருந்தது. एक कुर्सी थी. இந்த நாற்காலி என்பது ये कुर्सी यानी காத்திருக்கிற அனுபவம், ये एक बाट जोने वाला अनुभव है இன்னொன்னு அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. और एक अधिकार को भी प्रकट करती है. காத்திருக்கிற அனுபவத்தை சொல்லிட்டு அதிகாரத்துக்கு வர वो बाट जोने वाली स्थिति को बताकर फिर अधिकार में बढ़ते हैं. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற அனுபவம். परमेश्वर के समूह में बाट जोने वाला एक अनुभव होना चाहिए. हालेलुया. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்போம். परमेश्वर के समूह में बाट जोने वाला. எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், कितने समय हम प्रार्थना करते हैं, எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். कितने समय परमेश्वर के समूह की चाहत रखते हैं. அல்லேலூயா. हालेलुया. 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 1000 நாளை பார்க்கிறோம், हजारों दिन से बढ़कर உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் எனக்கு போதும். आपके उपस्थिति में एक दिन मेरे लिए काफी. ஆகாமியின் கூடாரங்களில் வாசமாயிருக்கதை பார்க்கிறோம். ஆகாமியின் கூடாரங்களில் जो दुष्ट लोग का, जो दुष्ट के तंबुओं में निवास करने से बढ़कर உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பது எனக்கு நலம். तेरे भवन के फाटक में मैं इंतजार करना मेरे लिए महान है. தாவீது அப்படிதான் சொல்றாருங்க. दाऊद वैसे ही कहता है, வாசற்படியில காத்திருப்பது, அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வாசற்படியில் நிக்கிறது எனக்கு நலம். அப்படி दरवाजे पे खड़े रहना मेरे लिए भला है कर हम पढ़ सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு சர்ச்சில் உட்கார வச்சே ஒழுங்கா ஆராதிக்க மாட்டோம். आज चर्च में बिठाने के बाद भी अच्छे से आराधना சர்ச்சில் नहीं இடம் இல்லாம करते. வெளியே நின்னீங்கன்னா எப்படி चर्च ஆராதிப்பீங்க? में जगह नहीं और बाहर खड़े रहेंगे तो कैसे आराधना दाऊद करोगे? சொல்றாரு, दाऊद कहता है, எப்பா எனக்கு நல்ல சந்தோஷம் கொடுக்கிற ஆகாமியின் கூடாரங்கள் இருக்கிறது, मेरे लिए बहुत आनंद खुशी देने वाले दुष्टों के तंबू ஆனா है, அந்த வீட்டை பார்க்கிலோ लेकिन उन घरों உங்க से ஆலயத்தின் बढ़कर வாசல்ல நிக்கிறதே எனக்கு பாக்கியம் என்று சொல்லுகிறார். पिता तेरे भवन के दरवाजे में खड़े रहना मेरे लिए धन्य कहता தேவ है. சமூகத்தை நாம் எப்படி வாஞ்சிக்கிறோம்? परमेश्वर के भवन को हम कितनी चाहत रखते தேவ हैं. ஆலயத்தை வாஞ்சிக்கிறோமா? क्या परमेश्वर के भवन को चाहत रखते உங்களுடைய हैं? வீடு தேவ சமூகமாய் இருக்கிறதா? क्या आपका घर परमेश्वर का समूह है? உங்களுடைய வீடு தேவ பிரசன்னம் இருக்கிறதா? क्या परमेश्वर का समूह आपके घर पर है? எப்பொழுது வரும்? कब आएगी? எப்பொழுது வரும்? कब आएगी? காத்திருக்கும் பொழுது அவர். जब हम बाट जोएंगे தேவ तब आएगी. பிரசன்னம் ஒரே நாள்ல மோசனுடைய முகத்துல வரல. परमेश्वर की प्रसन्नता एक ही दिन में मूसा के चेहरे में नहीं आई. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ மோசே लीजिए, ஒவ்வொரு நாளும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகும் பொழுது மகிமை அப்படியே வந்து இறங்கிச்சு. मूसा हर एक दिन जो मिलाप वाले तंबू में गया तो महिमा वैसे आकर उतरी. முகங்கள்லாம் பிரகாசிக்க उसके ஆரம்பிச்சது. चेहरे प्रकाशमान होने ஆனா लगे. இது ஒரே நாள்ல நடக்கல. लेकिन ये एक ही दिन में नहीं हुई. எப்பொழுது நடந்தது? कब हुआ? 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்துல காத்திருந்த 40 பொழுது. दिन दिन रात परमेश्वर की उपस्थिति में बाट जोने के அவ बाद தேவ சமூகத்துல காத்திருந்தார். वो परमेश्वर की उपस्थिति में बाट जोआ, மகிமை பெற்றுக்கொண்டார். महिमा को पा लिया, பிரசன்னத்தோடு வாழ்ந்தார். उपस्थिति के साथ நீங்க जीने लगा. காத்திருங்க. आप बाट जो உங்க ஃபேஸ்லயும் தேவ பிரசன்னம் இருந்துகிட்டே இருக்கும். आपके चेहरे में भी परमेश्वर की उपस्थिति बनी रहेगी. உங்கள் நம்முடைய வீடுகளானது தேவனுக்காய் காத்திருக்கிற வீடா இருக்கும். हमारा घर परमेश्वर के लिए बाट जोने वाला घर होना வீட்டுல चाहिए. வந்த உடனே போர்வை இழுத்து தூங்கிட கூடாது. घर पर आते ही चद्दर ओढ़कर सो नहीं जाना நல்லா चाहिए. சாப்பிடணும், தூங்கணும். अच्छा खाना है, सोना है. அப்படி இருக்காதீங்க. ऐसे मत रहो. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருங்க. थोड़ा समय परमेश्वर की उपस्थिति में बने रहो. உங்களுடைய வீடானது आपका घर தேவ உறவு நிறைந்த வீடா. परमेश्वर के रिश्ते से நம்முடைய भरा हुआ घर வீடானது हो. हमारा घर தேவனை தியானிக்கிற தியானம் நிறைந்ததா. परमेश्वर को मनन करने वाले मनन से நம்முடைய भरा வீடானது रहे. हमारा தேவ घर சமூகத்தில் காத்திருக்கிறதா. परमेश्वर के समूह में क्या बाट जोती है. நான்காவது சொல்லுகிறது குத்து விளக்கு. चौथा कहा गया है कि एक दीवट. குத்து விளக்கு
दीवट, இந்த குத்து விளக்கு என்பது ये दीवट यानी வெளிப்பாடுகளை சொல்லுகிறது, பிரசன்னத்தை ये சொல்லுகிறது. प्रकटीकरण को कहती है और परमेश्वर की उपस्थिति को कहती है। வீட்டுல எத்தனை பேருக்கு வெளிப்பாடு வருது? कितने लोगों को प्रकटीकरण है घर पर? எத்தனை பேரோட தேவன் பேசுறார்? कितने लोगों से परमेश्वर बात करता है தேவன் घर में? பேசலனா வீடு சரியில்லைன்னு அர்த்தம். अगर परमेश्वर बात नहीं करता है तो घर सही नहीं है। வீட்டுக்குள்ள நீங்க வசனத்தை வாசிக்க சொல்ல வெளிப்பாடுகள் வரணும். आप वचन को घर पर पढ़ते समय प्रकटीकरण இந்த को पढ़ना है। வசனத்தில் இருக்கிற ஒளி என் வாழ்க்கையில பிரகாசிக்கணும். वचन जो है उसमें से वो रोशनी मेरे जीवन में प्रकाश पाना। எப்பொழுது குத்து விளக்கு எரியும்? कब दीवट जलेगी? நீங்கள் எண்ணெயை ஊற்றி பத்த வைக்கும் பொழுதுதான் எரியும். जब आप तेल को डालकर उसे जलाओगे। உங்கள் வீட்டுல आपके घर நீங்க पर வேதத்தை தியானிச்சு आप शास्त्र को मनन தேவ करकर சமூகத்துல காத்திருந்து परमेश्वर के समूह में बात தேவ होकर உறவுக்குள் வாழ்ந்தீங்கன்னா परमेश्वर के रिश्ते में जीने पर நிச்சயமாக உங்களுக்கு தேவனுடைய வெளிப்பாடுகள் வீட்டிலேயும் கிடைக்கும். निश्चय परमेश्वर का प्रकटीकरण को आप घर पर भी पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆலயத்துல மட்டும் தான் வெளிப்பாடு இல்ல, வீட்டிலேயும் வெளிப்பாடு. केवल परमेश्वर के भवन में प्रकटीकरण नहीं, लेकिन आपके घर ஆண்டவர் पर சொல்லி भी கொடுக்கணும் உங்களுக்கு. परमेश्वर आपको सिखाना है। உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். मैं तुझ पर अपने नजर को रखकर तुझे मैं अगुवाई करूंगा। அல்லேலூயா. हालेलुया। அது சொல்லணுங்க. परमेश्वर आपसे அந்த बातें வெளிப்பாடுகள் करना है। வரணும். वो प्रकटीकरण आना ஒரு चाहिए। வசனத்தை வாசிக்க சொல்ல எலும்புகளுக்கு அணைப்பட்டு எரிகிற அக்கினியை போல அது எரியணும். एक वचन को पढ़ते समय हमारे हड्डियों के अंदर दबकर जलने वाले आग के समान जलना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவை குறித்து என்ன சொல்லுது தெரியுமா? यीशु के बारे में क्या कहा गया है? வார்த்தை மாம்சமாகி. वचन शब्द में हुआ। யோவான் 1 அதிகாரத்தில் 1 வசனம். யோவான் पहला वचन में हम पढ़ते ஆதியிலே हैं। வார்த்தை இருந்தது. आदि में शब्द அந்த थी, வார்த்தை மாம்சமாகி தேவனாய் और வந்தது. वो शब्द मासी होकर वो शुद्ध அப்ப वचन बना। இயேசு யார் தெரியுமா? तो यीशु कौन है? ஃபுல் ஆஃப் வேர்ட், அவ்வளவுதான். पूरा शब्द से भरा हुआ है, கர்த்தருடைய वचन से भरा। வார்த்தை தான் இயேசு. परमेश्वर का वचन यानी कि यीशु இன்னைக்கு मसीह। இயேசுவை தியானிச்சீங்கன்னா வார்த்தையின் வெளிப்பாடு கிடைக்கும். आज यीशु को मनन करने पर उसके वचन की प्रकटीकरण को நான் पाओगे। சொல்றது புரியுதா? मैं जो कहता समझ இயேசுவை पा रहे நீங்க हो? தியானிச்சு பாருங்க. यीशु को तो मनन कर இயேசு देखो। சமூகத்துல காத்திருங்க. यीशु के समूह में बात कर இயேசு நீங்க देखो। இயேசுவோட உறவைங்க. यीशु के साथ रिश्ता बिताकर देखो। இந்த வார்த்தைக்குள்ளான வெளிப்பாடுகளை இயேசு கொடுத்து கொண்டே इस இருப்பார். वचन के अंदर के प्रकटीकरण को यीशु आपको देते ही रहेगा। உங்கள் வீடுகளும் வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்கள் நிறைந்த வீடாய் மாறும். आपका घर भी वचन के प्रकटीकरण और भविष्यवाणी से भरा हुआ घर बनेगा। ஹalleluya. हालेलुया। நீங்கள் உங்கள் மனைவியோடு உங்கள் பிள்ளையோடு பேசும்போது வெளிப்பாடுகள் வர आप ஆரம்பிக்கும். अपने पत्नी से बच्चों से बात करते समय प्रकटीकरण आएगी। அப்ப இந்த 4 அனுபவம் இருக்கிறது. तो ये 4 प्रकार के अनुभव है। தேவ உறவு, परमेश्वर का रिश्ता, தியானம், मनन यानी தேவனோட ध्यान, காத்திருக்கிற அனுபவம், परमेश्वर के पास बाट जोड़ने वाला வெளிப்பாடுகள் अनुभव நிறைந்த और அனுபவம். प्रकटीकरण भरा हुआ இது अनुभव। நம்முடைய வீட்டில இருக்கணும். ये चारों बातें हमारे घर पर होना चाहिए। ஹalleluya. हालेलुया। அப்படி வீட்டில இருக்கிறது பார்க்கிறோம். ऐसे होते हुए हम घर को அதே போல அந்த देखेंगे। நாற்காலி என்பதற்கு वैसे ये कुर्सी के बारे இங்கிலீஷ்ல में சில டிரான்ஸ்லேஷன்ல த்ரோன் இருக்கும். अंग्रेजी में एक और अनुवाद में जो अनुवाद में हम देखते हैं कि एक சிங்காசனம் அப்படின்னு सिंहासन कर कर देखते हैं। ஹalleluya. हालेलुया। அதான் சொன்னது அதிகாரத்திற்கு அடையாளமா इसलिए இருக்கு. मैंने कहा था कि वो अधिकार के चिन्ह நம்முடைய में भी है। வீடுகள்ல கர்த்தருடைய அதிகாரம் இருக்கணும். हमारे घर में परमेश्वर का अधिकार होना ஓகே, चाहिए। இரண்டாவது பாயிண்ட் இது ஆயத்தமாக்கப்பட்ட இந்த 4 காரியங்கள் அங்க இருந்தது. तो ये अगला देखते हैं कि ये तैयार किया गया ये चारों बातें சோ वहां தேவ पर। உறவு இருந்தது, परमेश्वर के रिश्ता, தேவ தியானம் இருந்தது, परमेश्वर का ध्यान, தேவனோடு ஐக்கியம் இருந்தது, परमेश्वर के साथ मेल காத்திருக்கிற मिलाप, அனுபவம் இருந்தது, एक बाट जोड़ने वाला अनुभव, தேவனுடைய வெளிப்பாடுகளும் பிரசன்னமும் परमेश्वर இருந்தது. की प्रकटीकरण और उसकी இன்னைக்கு நம்முடைய प्रसन्नता வீட்டை से அப்படி भरा हुआ। மாற்றுங்க. ये से अपने घर को हम நாம் बदलेंगे। அபிஷேகம் பெற்றுப்பட்டிருக்கிறதுனால हम अभिषेक पाए நம்முடைய इसलिए வீடுகளில் இதெல்லாம் இருக்கணும். हमारे घरों में भी ये सारी बातें होना இப்போ चाहिए। 11 இருந்து பார்க்கிறோம். अगला हम 11 से देखते हैं। 11 14 வரைக்கும் வாசிக்கலாம். 11 से लेकर 14 तक पढ़ते ஒரு हैं। நாள் அவன் அங்கே வந்து ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அங்க படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி கேயாசியை நோக்கி இந்த சுனேமியாலை அழைத்துக் கொண்டு வா என்றான். சூனேமியா அழைத்து கொண்டு வா என்றான். அவனை அழைத்துக் கொண்டு வந்தான். அந்த மைக் ஆன் பண்ணுங்க. அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவனுக்கு உண்டாக நின்றான். அவன் கேயாசியை பார்த்து கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்துக் கொண்டு இப்ப இங்க பாருங்க, எலிசா வந்து ஒரு நாள் வர்றாரு. एक दिन एलीशा आता है, அதே மாதிரி இந்த வீட்ல வந்து படுத்து இருக்கிறார். वैसे आकर इस घर पर एक दिन அந்த सोया हुआ வசனங்கள है। படுத்து கொண்டிருந்தான். वैसे वचन कहते हैं कि एक दिन वो அப்படி अपने कमरे में படுத்துக்கிட்டே लेटे தன்னுடைய हुए थे। வேலைக்காரன கேயாசியை கூப்பிடுறாரு. वैसे लेटे हुए अपने नौकर केयासी को बुलाता கேயாசிட்ட है। கேக்காரு, बुलाकर पूछा उससे, இந்த ஸ்திரீ நமக்கு இவ்வளவு கவனித்துக் கொண்டிருக்கிறாளே, ये स्त्री हमारे लिए इतनी देखभाल करती, इतनी पूछताछ करती है, சலக்கர் என்பது உதவி, இவ்வளவு உதவி செய்கிறாளே, इतना हमारे लिए मदद करती है, सारे அவளுக்கு देखभाल ஏதாவது करती தேவையா? है, क्या इसको कुछ जरूरत है? யார் அனுப்புனாரு? किसे भेजा? அதான் ஒரு கேயாசி को பரிசுத்தவான். भेजा। நல்லா புரிந்து கொள்ளுங்க.
அவர் ஏன் பரிசுத்தவான் தெரியுமா? वो क्यों पवित्र है कर समझ அவருடைய लीजिए। முகத்தை கூட பார்த்து பேசல அவர். वो उसके स्त्री के चेहरे को भी देखकर बातें नहीं किया। हालेलुया। हालेलुया। இத்தனை முறை வீட்டுக்கு வந்திருக்காரு. इतनी बार घर पर आया அவர் है, வீட்டுல என்ன குறைன்னு தெரியாது. उसके घर पर क्या कमी है वो नहीं जानता। கேயாசிட்ட கேக்குறாரு, गेहजी से पूछता है, இவன் நமக்கு இவ்வளவு உதவியா இருக்கிறா, ये स्त्री हमारे लिए इतनी मदद करती है, இவளுக்கு ஏதாவது வேணுமா? क्या इस स्त्री को कुछ चाहिए? போய் கேளு. जाकर पूछ उससे। கேயாசியை பார்த்து சொல்றாரு, गेहजी को देखकर कहता है, ராஜாவிடத்தினாவது சேனாதிபதியிடத்தினாவது ஏதாவது பேச வேண்டுமா? राजा के पास या सेनापतियों के पास कुछ मुझे इनसे நீ போய் கேளு அப்படிங்கிறார். तू जाकर इस स्त्री से पूछ। அதற்கு அவள் சொல்லுகிறா, तब वो जवाब देती என் है, ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். मैं अपने लोगों के बीच से सुखी जीवन जी रही हूँ। ஹalleluya. हालेलुया। இப்படி ஒரு வார்த்தை ஒரு ஊழியக்காரங்க நம்மட்ட வந்து கேட்டாங்கன்னா, ऐसा कोई शब्द एक सेवक हमसे आकर पूछेंगे உங்களுக்கு तो, ஏதாவது பிரச்சனை அப்படினா, क्या आपके पास कोई समस्या है? ஒரு மணி நேரம் பிரச்சனையே சொல்லி हम 1 घंटा अपना पूरा समस्या को खोल देकर அப்படிதானே? बताएंगे। ऐसा நம்ம ही வாழ்க்கையில இருக்குதெல்லாம் பிரச்சனை தானே. हमारे जीवन में जो है सब समस्या है, அதான் பிரச்சனையா சொல்லிக்கிட்டு இருப்போம். इसलिए हम समस्या को ही बोलते रहते हैं। ஹalleluya. हालेलुया। இந்த ஸ்திரியை குறித்து ஒரு நாள் எடுக்கணும். ये स्त्री के बारे में एक और दिन हम देखेंगे। ஹalleluya. हालेलुया। நல்லா பாருங்க, देखिए, அவளுக்கு பிள்ளை கிடையாது. उसके लिए बच्चा नहीं है, கணவன் வயது சென்றவன். उसका पति उस बहुत அப்படின்னா बुजुर्ग है। மேரேஜ் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு. इसका मतलब शादी होकर कई साल हो गए, ஒரு நாள் கூட தனக்கு பிள்ளை என்கிற குறைய சொல்லவே இல்லை. एक भी दिन अपने लिए बच्चा नहीं है ऐसे कमी को नहीं बताई। எலிசாவுக்கு அவ்வளவு கரிசனையோடு கவனிக்கிறான். एलिशा को इतने ध्यान से उसकी परवरिश करती ஒரு है, நாள் கூட कभी भी தன்னுடைய குறையை சொல்லி எலிசாவிடமும் அழல, ஆண்டட்டமும் அழல. एक बार भी अपने कमियों को लेकर ना एलिशा के पास ना परमेश्वर के पास कभी रोई। அதான் அந்த ஸ்திரீ கனம் பொருந்திய ஸ்திரீ. इसीलिए वो स्त्री आदरणीय, அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ என்பது வெறுமனே ஊரில் அல்ல, பரலோகத்திலும் கனம் பண்ணது. वो स्त्री केवल गांव में नहीं स्वर्ग में भी वो आदर पाई हुई स्त्री ஏன் है। தெரியுமா? क्यों जानते हो? தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குறையை பெருசா பார்க்காம, अपने जीवन के कमी को कभी उसने बड़ा नहीं ஒரு देखा। தேவ மனுஷனை நான் எப்படி மனுஷனுக்கு உதவி एक செய்யணும், परमेश्वर के मनुष्य को मैं कैसे ஒரு मदद कर தேவ सकती हूँ? மனுஷனை நான் எப்படி एक கவனிக்கணும், परमेश्वर के मनुष्य को मैं ஒரு कैसे தேவ उसका परवरिश மனுஷனுக்கு कर எப்படி सकती நான் நன்மை हूँ? செய்யணும், एक परमेश्वर के मनुष्य को मैं कैसे भलाई कर அதை सकती हूँ? யோசித்தால் அவள். केवल उसके बारे में उसने हालेलुया। सोचा। हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நாம் நம்ம குறையே பார்க்கிறோம். आज हम केवल अपने कमियों को देखते ஆனா हैं, இவள் அப்படிப்பட்டவள் அல்ல. लेकिन ये स्त्री वैसा இப்ப नहीं है। கேசிட்ட கேக்குறாரு. अब वो कहजी से पूछती அவ है, சொல்ற எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. वो कहती है कि मुझे कोई कमी नहीं है। ஹalleluya. हालेलुया। அப்படி சொன்னது கூட பாருங்க, ऐसे कहने के बाद देखिए அவளுக்கு செய்ய வேண்டியது என்னது என்று கேயாசி கிட்ட இல்லை என்று சொல்லிவிட்டார். उससे क्या करना है कर पूछने पर गेहजी ने कह दिया कि कुछ இப்ப नहीं करना। கேயாசியாவே வில்லிங்க விருப்பத்தோடு சொல்றாரு. अब गेहजी अपने खुद के मन से एक बात को ஏன்னா कहता है, கேயாசி அந்த வீட்ல பாத்துட்டு இருக்காருல்ல, क्योंकि गेहजी उस स्त्री के घर पर देखता है, இவருக்கு மேல உள்ள போயிட்டாரு, தலை வெளியே வர மாட்டாரு. क्योंकि ये जो है ऊपर के कमरे में गए तो नीचे नहीं उतरते। கேயாசி அசிஸ்டன்ட் இல்ல. अब गेहजी उसके असिस्टेंट है। ஆமா, ஊழியக்காரங்க அதை கேக்குறாங்க, सेवक ये मांग रहे हैं, தண்ணி கேக்குறாங்க, पानी मांगते हैं, சோறு கேக்குறாங்க, चावल मांग रहे கொஞ்சம் हैं, கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். थोड़ा कूल ड्रिंक्स அடிக்கடி चाहिए। அந்த கேயாசிக்கும் அந்த ஸ்திரீக்கும் கொஞ்சம் गेहजी जो பேச்சுவார்த்தை है ये இருக்கிறதுனால स्त्री के घर पर आकर थोड़ा बातचीत होती रहती है, கேயாசி इसलिए கண்டுபிடித்தார் இந்த तो பிள்ளைக்கு गेहजी குழந்தை ने இல்ல. समझ लिया कि ये स्त्री को बच्चा नहीं இவளுக்கு है, குழந்தை இல்ல. इस स्त्री को बच्चा இப்ப नहीं है। எலிசாட்ட கேயாசியே சொல்றாரு, अब केयासी खुद ब खुद एलिशा से कहते हैं அவளுக்கு குழந்தை இல்ல, उससे बच्चा नहीं புருஷன் है ரொம்ப வயசாயிடுச்சு. और उसका पति बहुत बूढ़ा हो चुका है। அப்பொழுது तब அவன் அவளை கூப்பிட்டு उसने उससे बुला 15 வசனம் பாருங்க. 15 वचन को देखिए। அவன் அவளை கூப்பிடு என்றான். उसने उससे कहा कि उससे बुला ले। அவளை கூப்பிட்ட போது उसे बुलाने के बाद அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். वो स्त्री आकर दरवाजे पर खड़े रह गई, ரூமுக்குள்ள வரல. कमरे में अंदर नहीं आई। எலிசா கூப்பிடுறாரு, एलिशा बुलाते हैं, எங்க நிக்கிறா? कहाँ खड़ी है? வாசற்படியில நிக்கா. वो दरवाजे पे खड़ी है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। இப்ப வாசற்படியில இருக்கிற அந்த ஸ்திரீக்கு अब दरवाजे में खड़े उस स्त्री के लिए எலிசா சொல்றாரு, एलिशा कहता है அடுத்த வருஷத்துல உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். अगले साल तेरे लिए एक बच्चा जन्म होगा। ஹalleluya. हालेलुया। ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய அறையில் மாத்திரமல்ல, வாசற்படியிலும் வல்லமை இருக்கும். एक अभिषेक किए हुए के घर पर केवल नहीं, उसके दरवाजे पर भी अभिषेक रहेगी। நம்முடைய அறையிலிருந்து தீர்க்க தரிசனம் போகணும். हमारे कमरे से भविष्यवाणी के शब्द बाहर நம்ம வீட்டு निकलना है। வாசற்படியில நிக்கிறவனுக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை போகும். हमारे घर के दरवाजे में खड़े रहने वाले के लिए भी परमेश्वर का वचन அதுதான் जाना அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அறை. चाहिए। यही अभिषेक किए गए का कमरा है। நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது हम कहने वाला एक शब्द வாசற்படியில் நிக்கிறவனுக்கு அற்புதம் செய்யணும். दरवाजे में खड़े रहने वालों के लिए चमत्कार करना है। வாசற்படியில் நிக்கிறவனுக்கு
நிக்கிறவனுக்கு விடுதலை கொடுக்கணும். दरवाजे में खड़े रहने वाले के लिए एक छुटकारा देना चाहिए. ஹalleluya हालेलुया. இப்ப இந்த ஸ்திரீக்கு அப்படிதான் போகிறது. अब ये स्त्री के लिए वैसे ही वचन निकल வாசற்படியில் நின்று கொண்டு कर இருக்கிறார். वो दरवाजे पे खड़ी உள்ள है, வரல, अंदर नहीं आई. ஆனா சொல்ற அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். लेकिन कहता है कि अगले साल तेरे लिए एक बच्चा होगा. வசனம் சொல்கிறது 17 வசனத்துல பாருங்க. वचन कहती है 17 वचन में देखते हैं அடுத்த உற்பத்தி கால திட்டத்துல ஒரு குமாரனை பெற்றாள். अगले जो है साल में उसने एक बच्चे को जन्म दिया. ஹalleluya हालेलुया. குழந்தை அடுத்த வருஷமே பிறந்துச்சுங்க. अगले वसंत ऋतु में एक बच्चा जन्म இந்த हुआ. வல்லமை எங்க இருந்து வந்துச்சு? ये सामर्थ कहां से आई? இந்த அறையில் இருந்து ஒரு தேவ மனுஷன் பேசின வார்த்தையில் இருந்து ये कमरे से एक परमेश्वर का मनुष्य ने बात किया हुआ शब्द के द्वारा. நீங்கள் வீட்டுக்குள்ளாக இருந்து பேசுகிற வார்த்தை வெளியில அற்புதத்தை நடத்தி. आप अपने घर से रहकर कहने वाला एक शब्द बाहर एक चमत्कार को நம்முடைய அறைக்குள் அந்த அளவுக்கு தேவ வல்லமை இருக்கு. हमारा कमरे के अंदर इतना परमेश्वर का அந்த सामर्थ्य होना அளவுக்கு கர்த்தருடைய चाहिए. வார்த்தையின் வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும். इतना परमेश्वर के शब्द का प्रकटीकरण நம்முடைய होना चाहिए. வார்த்தைகள் தீர்க்கதரிசனமாய் போக வேண்டும். हमारे वचन एक भविष्यवाणी की रीति में जाना चाहिए. हालेलुया. हालेलुया. உங்கட்ட வந்து ஒருத்தங்க கேக்குறாங்களா? हमसे कोई आकर अगर पूछते நீங்க हैं நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. இது வந்து அவளது தேவை என்னன்னு எலிசா பாக்குறாரு. यहाँ पर आकर उसकी जरूरत क्या है करके இப்ப அவளுக்கு தேவை என்ன? பிள்ளை வேணும். उसका जरूरत क्या है? बच्चा चाहिए. அறையில இருக்கிறாரு, कमरे में है, என்ன நல்லா கவனிக்கிறா, मुझे बहुत परवरिश करती है. அவளுக்கு ஏதாவது தேவை இருக்கா? उसका कोई जरूरत है என்னால क्या? ஏதாவது செய்ய முடியுமா? क्या मैं उसके लिए कुछ कर இந்த सकता हूँ? தேவ மனுஷனுடைய பாரத்தை பாருங்க. ऐसे इस परमेश्वर के मनुष्य के ஒரு बोझ को தேவ देखिए. பிள்ளைக்கு ஒரு பாரம் இருக்கணும். एक परमेश्वर के लोगों के लिए बोझ होना चाहिए. ஹalleluya. हालेलुया. உங்களுக்கு யார் என்ன செய்தாலும் அவர்களுக்கு ஏதாவது செய்வதற்கு தேவை இருக்கிறதா கவனிக்கணும் நீங்க. आपके लिए जो भी कुछ मदद करते हैं, कुछ भी करते हैं, उनका कोई जरूरत है क्या आपको देखना चाहिए. ஹalleluya. हालेलुया. தேவ மனுஷன் கேக்குறாரு, परमेश्वर का मनुष्य அவளுக்கு पूछता ஏதாவது தேவை है இருக்கா? क्या उसका कोई जरूरत அவளுக்கு है, ஏதாவது குறை இருக்கா? क्या उसके पास कोई कमी है. அப்படியே சொன்ன மாதிரி பிள்ளையை பெற்றெடுக்கிறார். वैसे ही वो एक बच्चे அப்ப को தீர்க்க जन्म देता है. தரிசனம் அந்த அறையிலிருந்து வெளிப்பட तो ஆரம்பிச்சது. भविष्यवाणी उस कमरे से प्रकट होने So, இது लगती है. ஆயத்தமாக்கப்பட்ட அறையா तो இருந்தது. ये तैयार किया गया कमरा है, इसलिए ஆவியின் வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனம் நிறைந்ததா இருந்தது. आत्मा के प्रकटीकरण और भविष्यवाणी से भरा हुआ कमरा था. சரி ஃபாஸ்டா வாங்க. तो आगे जल्दी இப்ப बढ़ते हैं. 20ஆம் வசனத்தை तो பார்க்கலாம். 20वें वचन में हम देख இப்ப सकते हैं. இந்த பிள்ளை ஒரு நாள் செத்து போச்சு. अब एक दिन ये बच्चा मर गया. இந்த பிள்ளை செத்து போச்சு. ये बच्चा मर गया. இப்போ இந்த வீட்ல இப்ப எலிசா இல்ல. अब इस घर पर एलीशा नहीं है. இவர் எலிசா எங்க போயிட்டா? கர்மேலுக்கு போயிட்டார். अब एलीशा कहां गए? करमेल पे चले गए. கர்மேல் அதான் தேவ பர்வதம். वही परमेश्वर का पर्वत. ஏன்னா எலியாவும் அங்கதான் அதிகமா நாள் இருந்தாரு, எலிசாவும் அங்கதான் அதிகமா நாள் क्योंकि இருந்தாரு. एलिया ने भी अपने ज्यादा दिन वहां पर बिताए हैं, वैसे एलीशा भी गए. தனக்கு வீடு இருக்குன்னு அந்த வீட்லயே தங்கல. अपने लिए घर है, वहीं पर ठहरूंगा ऐसे அங்கே नहीं. டேரா போட்டு உட்காரல. वहां पर ढेरा डालकर नहीं बैठे. ஊழியம் முடிஞ்சா போயிட்டே இருப்பாரு. सेवा खत्म हुए तो चल पड़ते हैं. ஹalleluya. हालेलुया. ஆமா, எந்த வீட்ல நமக்கு சோறு கிடைக்க அங்க உட்கார்ந்திர கூடாது. जहां पर हमें खाना मिलता वहीं पर बैठ नहीं जाना நம்ம चाहिए. ஊழியம் முடிஞ்சதா எஸ்கேப் ஆகி போயிட்டே अपना இருக்கணும். सेवा खत्म होते वहां से निकल कर आगे बढ़ते रहना है. உங்களுக்கான இடம் தேவ பர்வதம். आपका समय जगह जो है எலிசாவுடைய परमेश्वर का நிரந்தர पर्वत. இடம் தேவ பர்வதம். एलिशा का स्थायी जगह कहे तो वो परमेश्वर का டெம்பரரி पर्वत है. பிளேஸ் அவ்வளவுதான். बस इतना ही उसके घर पर था. ஹalleluya. हालेलुया. இப்ப எலிசா என்ன பண்றானா? தேவ பர்வத்து போயிட்டார். अब एलिशा क्या किया? परमेश्वर के पर्वत पर பிள்ளை चला இறந்து गया. இருக்கிறது. बच्चा मर गया இந்த है. ஸ்திரீ என்ன பண்ணா தெரியுமா? ये स्त्री ने क्या 20ஆம் किया? வசனத்தை வாசிங்க. 20वें वचन को पढ़ेंगे. அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து செத்து போனான். போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அப்பொழுது ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் போதும். இங்க பாக்குறோம், यहाँ पर हम देखते हैं பிள்ளை செத்து போச்சு. बच्चा मर चुका है. என்ன பண்ணிருக்கணும்? अब क्या करना चाहिए? நீங்க நம்மள என்ன பண்ணுவோம்? अगर आप और मैं रहेंगे तो क्या करेंगे? உடனே சொந்தங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்க. तुरंत रिश्तेदारों को सबको बताते थे, बुलाते थे. கல்லறைக்கு அனுப்பி குழியை தோண்ட சொல்லுங்க. कब्र के लिए खड्डा खोदो. போன் பண்ணி பெட்டியும் फोन कर कर पेटी அண்டர்டேக்கரை ரெடி பண்ணுங்க. सब तैयार करो, कहेंगे. गाड़ी को अरेंज करो. सब गाड़ी अरेंज करो. ஆமா, அதுதானே பண்ணுவோம். यही करते हैं ना. ஒரு ஆள் இறந்தா தானே பண்ணுவோம். अगर कोई गुजर गए तो ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க. सब ऐसा देख रहे हो कि आप कुछ जानते नहीं. ஒரு ஆள் இறந்தா தானே பண்ணுவோம். अगर कोई गुजर गए तो यही बातें हम करते हैं. சொல்லி அனுப்புவோம். रिश्तों को फोन करते हैं. ஆமா, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி அப்பா பெட்டியை ரெடி பண்ணிருப்பா. एम्बुलेंस को फोन कर कर पेटी तैयार कर दो. சிமெண்ட்ரிக்கு போன் பண்ணி குழியை தோண்டி வச்சிருப்பா. सिमेंट्री में फोन कर कर खड्डा खोद कर रखते थे. பாஸ்டருக்கு போன் பண்ணி பாஸ்டர் இத்தனை மணிக்கு அடக்கம் வந்துருங்க. पास्टर को फोन करके पास्टर इतना बजे दफनाने की आराधना है, आ जाओ. இந்த ஸ்திரீ அத பண்ணல. ये स्त्री ने वो இவ என்ன பண்றா தெரியுமா? ये क्या करती है? பிள்ளை இறந்துச்சு, बच्चा मर गया, மடியிலே இறக்கு. उसके गोद में மடியிலே இறக்கு. बच्चा गोद में ही தன்னுடைய है. புருஷன் கூட சொல்லல. अपने पति को भी नहीं बताया. தன்னுடைய வீட்டு யார்கிட்டயும் சொல்லல. अपने घर पे किसी को नहीं बताया. நேரா கீழ இருந்து மேல போறா. सीधा वो नीचे से ऊपर के कमरे में गई. எந்த கட்டிலில் எலிசா இருப்பாரோ, जिस खाट में एलीशा बैठा करते थे, அதே கட்டில்ல उसी खाट में இந்த மரித்த பிணத்தை வச்சா. ये मरे हुए शव को उसने रख दिया. பிணத்தை வச்சுட்டு எலிசாட்ட போயிட்டா. शव को रख कर वो चली गई. இவள் ये स्त्री அடக்க ஆராதனைக்காக ரெடி ஆகல, உயிர்ப்பிக்கிற ஆராதனைக்காக ரெடி ஆகல. दफनाने की आराधना
आराधना के लिए तैयारी नहीं की, लेकिन जी उठने की आराधना की तैयारी कर இந்த रही थी। faith அவளுக்கு எப்படி போச்சு? ये विश्वास उसके अंदर कहां இந்த से விசுவாசம் आई? எங்க இருந்து வந்துச்சு? ये विश्वास कहां से आई? அதுதான் தேவ மனுஷன் இருக்கிற வீடு. यही परमेश्वर का मनुष्य रहने वाला தேவ घर। பிள்ளை இருக்கிற வீட்ல மத்தவங்களுக்கு விசுவாசம் வரணும். परमेश्वर का मनुष्य रहने वाले घर पर दूसरों को भी विश्वास आना चाहिए। ஹalleluya. हालेलुया। என்ன நடந்தது தெரியுமா? अब क्या हुआ जानते हो? நான் சொல்றேன். मैं कहता हूं, எந்த கட்டில்ல தேவனுக்கும் எலிசாவுக்கும் உறவு இருந்ததோ, जिस खाट में परमेश्वर और एलिशा का रिश्ता था, அதே கட்டில்ல उसी खाट में இப்போ உறவெல்லாம் இழந்து நிக்கிற ஒரு பிணம் இருக்கு. अब सारे रिश्ते को खोकर पड़ा हुआ एक शव है। ஒரு செத்த பிணத்தை அதே கட்டில வச்சு एक मरे हुए शव को उसी खाट पर रख दिया। நேரா எலிசாட்ட போறா. सीधा एलिशा के पास எலிசாட்ட गए। போய் கூப்பிடுறா. एलिशा के पास जाकर बुलाते हैं। இப்படி ஆயி போச்சு. ऐसा हो गया, எப்படி ஆயி போச்சு? ऐसे ऐसे हुआ है। நாம் எத்தனை பேருக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறோம்? हम कितने लोगों को विश्वास को जगाते हैं, எத்தனை பேருக்கு விசுவாசத்தை கொடுக்கிறோம்? कितने लोगों को विश्वास देते हैं। ஹalleluya. हालेलुया। இவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? इसका विश्वास क्या है जानते हो? நான் தேவ மனுஷனுடைய கட்டில வைக்க मैं போறேன். परमेश्वर के मनुष्य के खाट में தேவ रखने वाली மனுஷன்ட்ட हूं। போக போறேன். परमेश्वर के मनुष्य के தேவ पास जाने மனுஷனை वाली கூட்டு हूं। கொண்டு வர போறேன். परमेश्वर के मनुष्य को लेकर आने वाली அந்த हूं। மனுஷன் வரும் பொழுது वो मनुष्य आते समय என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும். मेरा बच्चा मेरे लिए जीवित என் பிள்ளை चाहिए, எனக்கு உயிரோட வேணும். मेरा बच्चा मुझे जीवित चाहिए। இவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறது. इसका बाट जो ना पूरा होता है। நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீங்க? आप किस बात की बाट जोते हैं? விசுவாசம் என்பது विश्वास यानी நம்பப்படாதவைகளை குறித்து உறுதியாயிருப்பது. जो बात हो नहीं सकती उसके बारे में भरोसा करना। ஹalleluya. हालेलुया। அதுதான் விசுவாசம். वही विश्वास है। நம்ம விசுவாசம் சொல்றோம். हम विश्वास कहते ஆனா हैं, ஒரு சின்ன வியாதி வந்தா இதுல செத்து போயிரும் சொல்றோம். लेकिन छोटा सा बीमारी आते कहते कि इसमें ही मैं मर That is जाऊंगा। a faith. நம்ம faith எங்க இருக்கு? हमारा विश्वास कहां पर है? விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? विश्वास यानी क्या? செத்தாலும் கூட உயிரோட எழுப்புற தேவன் என்னோடு கூட मरूं இருக்கிறார். तो भी जीवित उठाने वाला परमेश्वर मेरे साथ எத்தனை है। வியாதி வந்தாலும் என் ஊழியத்தை நிப்பாட்ட முடியாது. कितनी भी बीमारी आ जाए मैं अपने सेवा को नहीं எத்தனை रोकूंगा। பிரச்சனை வந்தாலும் என் குடும்பத்துல தேவ உறவை நிப்பாட்ட முடியாது. कितनी भी समस्या आ जाए मेरे परिवार में परमेश्वर के रिश्ते को नहीं रोकूंगा। ஏன்னா எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு என் வீட்ல क्योंकि இருக்கு. मेरा और मेरे परमेश्वर के बीच का रिश्ता मेरे घर पर है। ஹalleluya. हालेलुया। உங்களுக்குள் விசுவாசம் வளரும். आपके अंदर विश्वास बढ़ना இந்த चाहिए। அறை அவளுக்கு விசுவாசத்தை ये கொடுத்தது. कमरे ने उसे विश्वास को இந்த दिलाया। அறை வந்து ஒரு விசுவாசம் கொடுக்கிற அறைங்க. ये कमरा एक विश्वास को दिलाने वाले जगाने वाला एक இப்ப என்ன कमरा था। நடக்க ஆரம்பித்தது? अब क्या होने लगी? இப்ப போகிறா. अब वो जाती है। நான் டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். मैं जल्दी से बता देता हूं। போயிட்டு जाकर தேவ மனுஷனுடைய கால்ல போய் விழுந்துக்கிறது. परमेश्वर के मनुष्य के चरणों में जाकर गिर जाती है। கேயாசி வந்து அவளை விளக்குறா. गेहाजी आकर उसे छुड़ाता है। எலிசா சொல்றாரு, எலிசா விடு. அவளை விட்டுரு. एलिशा कहता है उसे அவ छोड़ ரொம்ப दे। துக்கமா இருக்கிறா. वो बहुत दुखित है। ஆண்டவரே எனக்கு மறைச்சிட்டாரு. परमेश्वर ने खुद मुझे छुपा दिया। ஆண்டவரே எனக்கு மறைச்சிட்டாரு. परमेश्वर ने खुद मुझे छुपा दिया। ஏன்னு எனக்கு தெரியல. क्यों मैं नहीं जानता। அவ சொல்றா, वो कहती है, நான் உன்கிட்ட பிள்ளை கட்டனா, मैं क्या तुझसे बच्चा நான் मांगा உன்கிட்ட था? பிள்ளை கட்டனா. क्या मैंने आपसे बेटा मांगा था? கேட்கல. नहीं मांगा। என் பிள்ளை செத்து கிடக்கு. मेरा बेटा मरा हुआ है। உடனே இந்த எலிசா என்ன பண்றாரு தெரியுமா? तुरंत ये एलिशा क्या करता है? கேயாசிட்ட தன்னுடைய கோலை கொடுக்கிறார். गेहाजी से अपने लाठी को देता है। கோலை கொடுத்து சொல்றாரு, लाठी को देकर कहता நீங்க है, இருந்து ஓடி போ. तू यहाँ से दौड़ कर जा। போகிற வழியில யாரும் என்ன கட்டல நீ பேசக்கூடாது. जाने वाले रास्ते में कोई भी कुछ भी पूछ ले तो रुकना नहीं। அது சில டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, உன்னை வாழ்த்துனா கூட நீ கண்டுக்கிட கூடாது. कुछ अनुवाद कहती कोई तुझे बधाई देकर कहे तो भी तू बधाई मत ஏன் सुनना। தெரியுமா? क्यों कहे? இவர் கையில இருக்குது எலிசா கோல். क्योंकि इसके हाथ में एलिशा का लाठी है। அடுத்து எலிசாவுடைய அசிஸ்டண்டா இருக்கிறாரு. अगला ये एलिशा का असिस्टेंट है। அப்போ நிறைய பேர் இவர் பார்த்து ஏதாவது வாழ்த்திர கூடாது இல்ல. कई लोग उसे देखकर इसे बधाई न दे அடுத்த दे। தீர்க்கதரிசின்னு சொல்லி अगला भविष्यवक्ता அத कहकर சொல்றாரு, நீ போனாலும் எதையும் கண்டுக்கிடாத. इसलिए कहते हैं कि तू जानने वाले रास्ते நேரா में அந்த किसी को பிள்ளையோட ध्यान मत முகத்துல दे। போய் வை. सीधा जाकर उस बच्चे के चेहरे पे रख। கோலை கொடுத்து போய் அந்த लाठी கேயாசி को- கொண்டு அந்த கேயாசி அந்த கோலை கொண்டு வைக்கிறார். गेहाजी ये लाठी को ले जाकर उसके चेहरे पर रखता है। என்ன நடந்துச்சு? क्या होती है? என்ன நடந்துங்க? क्या हुआ बताइए। பிள்ளை உயிரோட எலும்பல. बच्चा जीवित नहीं उठा। ஒரு ரகசியத்தை சொல்லுமா? एक भेद की बात कहना है क्या? உங்க அறையில உங்க அபிஷேகம் மட்டும் தான் வேலை பார்க்கும். आपके कमरे में केवल आपका अभिषेक काम करेगी। ஹalleluya. हालेलुया। இப்போ கேயாசியிடம் கோல் இருந்தது, அபிஷேகம். गेहाजी के पास लाठी थी लेकिन अभिषेक नहीं। கேயாசியிடம் கோல் இருந்தது, வல்லமை. गेहाजी के पास लाठी थी, सामर्थ नहीं थी। கோலை கொண்டு போகிறவன் எல்லாம் அபிஷேகம் உடையவன் அல்ல. लाठी को ले जाने वाला सब अभिषेक पाया हुआ नहीं हो உங்களால सकता। ஒருவருக்கு ஊழியத்தை கொடுக்க முடியும், आप அபிஷேகத்தை கொடுக்க किसी முடியும். को सेवा दे सकते, अभिषेक को नहीं। உங்களால ஒருவருக்கு வந்து ஊழியத்தை கொடுக்கலாம், வல்லமை கொடுக்க முடியும். आप किसी को सेवा को दे सकते, सामर्थ को नहीं। எலிசா கோலை கொடுக்கிறார், एलिशा ने लाठी को दिया, அபிஷேகத்தை கொடுக்க முடியல, अभिषेक को नहीं दे வல்லமை கொடுக்க முடியல. पाया, सामर्थ को नहीं दे पाया। அந்த அறையில आपके कमरे எலிசாவுடைய में அபிஷேகம் மட்டும் தான் வேலை एलिशा பார்க்கும். का केवल अभिषेक काम कर உங்க सकता है। அறைக்குள்ள आपके कमरे में உங்க அபிஷேகம் மட்டும் தான் வேலை பார்க்கணும். केवल आपका अभिषेक काम कर सकता இல்லனா है। கள்ள தீர்க்கதரிசிலாம் உள்ள வந்து தேவையில்லாத வேலை பார்ப்பான். नहीं तो डोंगी भविष्यवक्ता अंदर आकर काम நான் करने சொல்றது लगेंगे। புரியுதா உங்களுக்கு? मैं जो कहता हूं समझ पा रहे हो? நம்ம அறையில நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மட்டும் தான் வேலை பார்க்கணும். हमारे कमरे में हमारे अंदर का अभिषेक
अभिषेक केवल काम करना வேற चाहिए। யாராவது வந்துட்டு எனக்கு கர்த்தர் பேசினாரு கர்த்தர் சொன்னாரு சொல்லி செய்யக்கூடாது. कोई और आकर मुझे परमेश्वर ने बोला, परमेश्वर ने कहा कर नहीं क्रिया करना। என்னுடைய வீட்டிற்குள் எனக்குள்ளான அபிஷேகம் பேச வேண்டும். मेरे घर पर अंदर मेरे अंदर का अभिषेक बोलना என்னுடைய चाहिए। வீட்டிற்குள் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வேலை பார்க்கணும். मेरे घर के अंदर मेरे अंदर का अभिषेक क्रिया करना என் चाहिए। வீட்டுல என்னுடைய அபிஷேகம் மாத்திரம் செயல்படணும். क्योंकि मेरे घर पर केवल मेरा अभिषेक क्रिया करना உங்கள் चाहिए। வீடு அபிஷேகம் நிறைந்ததா இருந்தால் வேற அபிஷேகம் உள்ள வராது. आपका घर अभिषेक से भरा हुआ है तो कोई और தேவையில்லாத உபதேசம் உள்ள வராது. कोई झूठा उपदेश अंदर नहीं आ सकता। தேவையில்லாத வல்லமை உள்ள வராது. अनचात सामर्थ अंदर नहीं आ सकती। அபிஷேகம் பட்ட தேவ பிள்ளையே உங்களுக்குள்ளாகிற அபிஷேகம் மாத்திரம் உங்க வீட்டை நிரப்பி இருக்கட்டும். अभिषेक किए हुए परमेश्वर के लोगों, आपका घर केवल आपके अभिषेक से भरे हुए இந்த வீடு தேவ மனுஷனுடைய அபிஷேகத்தால் ये நிறைந்தது. घर केवल परमेश्वर के मनुष्य के अभिषेक से भरी இந்த हुई। வீட்டுக்குள்ள வேற யாரும் வந்து ஒண்ணு பண்ண इस முடியாது. घर के अंदर कोई और आकर कुछ नहीं कर இப்ப सकते। கேஎஸ் ட்ரை பண்ணாரு முடியல. गेहाजी ने प्रयास किया लेकिन कुछ எலிசா नहीं ஓடி हुआ। போறாரு. एलिशा के पास दौड़ कर ஓடி जाता போய் है, சொல்றாரு दौड़ कर जाकर कहता है பிள்ளை எந்திக்கல, बच्चा नहीं उठा, பிள்ளை எந்திக்கல. बच्चा नहीं उठा। இப்ப எலிசா வர்றார். अब एलिशा आता है। ஹalleluya. हालेलुया। நீங்கள் பார்க்கும் பொழுது हम आगे देखते हैं 32 வசனத்தை பார்க்கும் பொழுது 32वें वचन में எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். एलिशा जब उस बच्चे के घर पर आया तब एलिशा के खाट पर वो बच्चा मरा पड़ा था। ஹalleluya. हालेलुया। இந்த வீடு ஆயத்தம் பண்ணப்பட்ட வீடுதான். ये घर तैयार किया गया घर था। இந்த வீடு ஆவியில் அனலுள்ள வீடுதான். ये घर आत्मा में अग्नि से भरा இந்த हुआ வீடு घर था। தீர்க்க தரிசனம் நிறைந்த வீடுதான். ये घर भविष्यवाणी से भरा हुआ இந்த घर வீடு था। விசுவாசம் நிறைந்த வீடுதான். ये घर विश्वास में बड़ा हुआ இந்த भरा வீடு हुआ घर था। அபிஷேகம் நிறைந்த வீடுதான். ये घर अभिषेक से भरा हुआ घर ஆனா இப்ப था। பிள்ளை செத்து கிடக்கு. लेकिन अब बच्चा मरा पड़ा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இவ்வளவு இருந்தும் கூட நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு ஆவிக்குரியவாளி செத்து கிடக்காங்களே. इतने कुछ सब कुछ होने पर भी आज हमारे बच्चे இவ்வளவு आत्मिक जीवन இருந்த में मरे செத்த पड़े। பணம் உள்ள வந்திருக்குங்க. इतना कुछ होने पर भी एक मरा हुआ शव अंदर आया இதெல்லாம் हुआ। இல்லனா எப்படி இருக்கும் நம்ம வீடு? अगर ये सब न हो तो हमारा घर कैसा கொஞ்சம் होगा? யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच कर நம்ம देखिए। சொல்றோம் என் பிள்ளை அப்படி வாழ்றான் இப்படி வாழ்றான். हम कहते हैं कि हमारा बच्चा ऐसा என் जीता है, குடும்பத்துல वैसा அந்த जीता பிரச்சனை இந்த பிரச்சனை. है। मेरे घर पर ऐसा समस्या நல்லா वैसे புரிந்து समस्या। கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। இவ்வளவு ஆவிக்குரிய தன்மைகள் இருந்தும் உள்ள பிள்ளை செத்தா கிடக்கு. इतने आत्मिक रीति के सारी बातें होने पर भी अंदर एक बच्चा मरा पड़ा है। இது எதுவுமே இல்லாம நம்ம பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரோட இருக்குன்னா நம்மள மாதிரி முட்டாளையா இருக்கு. ये कुछ न होने पर भी हमारा बच्चा आत्मिक जीवन में जीवित रहना है तो हमारे जैसा पागल कोई और नहीं हो நம்முடைய सकता। பிள்ளைகள் வழி தவறலாம் என்றால் தவறு நம்மட்ட இருக்கிறது. हमारे बच्चे मार्ग भटक गए तो उसकी गलती हमारी உங்களுடைய होगी। அபிஷேகம் ஒர்க் பண்ணல. आपका अभिषेक काम नहीं நீங்க कर रही தேவனோட है। ஒழுங்கா உட்காரல. आप परमेश्वर के साथ सही से நீங்க नहीं தேவ बैठे சமூகத்துல हो। காத்திருக்கல. आप परमेश्वर के समूह में बाट नहीं जोए हो। உங்க வீட்ல விசுவாசம் இல்ல. आपके घर में विश्वास नहीं है, அதனால தான் பிள்ளை தவறி போறான். इसीलिए बच्चा गुजर गया। ஹalleluya. हालेलुया। இப்ப செத்த பிள்ளை பக்கத்துல வர்றாரு. आप मरे हुए बच्चे के पास आता है। நீங்கள் 33 34 வசனத்தை பார்க்கும் आप பொழுது 33 और 34 वचन में என்ன நடக்கு देखिए தெரியுமா? क्या होती है। எலிசா அந்த செத்த பிள்ளையின் வாயின் மீது தன்னுடைய வாயை வைக்கிறார். एलिशा उस मरे हुए बच्चे के मुंह में अपने मुंह को लगाता है। அந்த பிள்ளையினுடைய கண்ணின் மீது தன்னுடைய கண்ணை उस வைக்கிறார். बच्चे के आंखों के ऊपर अपने आंखों को लगाता அந்த है। பிள்ளையுடைய உள்ளங்கைகளின் மீது தன்னுடைய உள்ளங்கையை வைச்சார். उस बच्चे के हथीले में अपने हथीले को रखा। வாயோடு வாய், मुंह के साथ मुंह, கண்ணோடு கண், आंखों के साथ கையோடு आंखें, கை. हाथों के साथ हाथ। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நம்மளால பண்ண முடியுமா? ऐसे एक प्रार्थना कभी हम कर सकते हैं क्या? யாராவது பிணத்து வாயுவேல வாய் வைப்பீங்களா? कोई शव के मुंह में मुंह लगाएंगे? சொல்லுங்க. बताइए। பயந்து ஓடிடுவோம். हम डर कर भाग जाएंगे। அப்படிதானே? ऐसा ही है। பிணனாலே பக்கத்து 10 அடி தள்ளி நிக்கிற கோஷ்டிகள் நிறைய இருக்கு. शव का है तो 10 कदम दूर रहने वाले लोग हैं। ஹalleluya. हालेलुया। பட் எலியா लेकिन एलिशा எந்த அளவுக்கு செத்து போன பிள்ளை மீது பாரமுடையவராய் இருப்பார். कितना उस मरे हुए बच्चे पर बोझ रखा हुआ है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய பர்டன் அங்க, அவருடைய பர்டன் அங்க. हमारा बोझ कहाँ है, उनका बोझ कहाँ है। எலியாவுக்கு அந்த பிள்ளை செத்து கிடக்குது वो தெரியும். बच्चा मरा हुआ है वो जानता ஏன் है। கேயாசி கை வச்சு எழுப்பல क्यों முடியல केयाजी தெரியுமா? को हाथ रखकर नहीं उठा पाया? கேயாசிக்கு பர்டன் கிடையாது, केयाजी के लिए वो बोझ नहीं था, பாரம் கிடையாது. बोझ नहीं था। சொன்ன மாதிரி வந்து தடிய வச்சான் போயிட்டே இருந்தான். जैसे कहा वो आकर लाठी रखा और चला गया। எலிசா அப்படி கிடையாது. एलिशा वैसा नहीं। என்னுடைய அறையில ஒரு பிள்ளை செத்து கிடக்கா, मेरे कमरे में एक बच्चा मरा पड़ा है, என் கட்டில ஒரு பிள்ளை செத்து கிடக்கா. मेरे खाट में एक बच्चा मरा पड़ा है। எப்படி செத்து கிடக்கலாம்? ऐसे कैसे मरा என் पड़ा வீட்ல ஒரு பிள்ளை எப்படி है? சாகலாம்? मेरे घर पर एक बच्चा कैसे मर सकता है? செத்த பிணத்தோடு தன்னுடைய வாயை இணைத்தார். मरे हुए उस बच्चे शव के ऊपर अपने मुंह को செத்த लगा, பிணத்தோடு தன்னுடைய கண்ணை இணைத்தார். मरे हुए शव पर अपने आंखों को செத்த लगा, பிணத்தோடு தன்னுடைய சரீரத்தை இணைத்தார். मरे हुए शव के साथ अपने शरीर को जुड़ा लिया। அவருடைய எண்ணம் ஒண்ணே ஒண்ணுதான். उसका केवल सोच एक ही இந்த था, செத்த பிணத்துக்குள்ள ये मरे हुए शव के अंदर ஏன் உயிர் போயாவது பிழைக்கணும், मेरा जान जाकर तो उसे जिलाना ஏன் चाहिए, வாயிலிருந்து போற வார்த்தையாவது அதை உயிர் मेरे मुंह से जाने वाला शब्द तो उसे ஏன் जिलाना கண்ணிலிருந்து चाहिए, புறப்படுகிற ஒளி அதுக்கு ஒளி கொடுக்கணும், मेरे आंखों से निकलने वाली रोशनी उसके अंदर रोशनी देना கையிலிருந்து है, புறப்படுகிற வல்லம் அதுக்கு வல்லமை मेरे கொடுக்கணும். हाथों से निकलने वाला सामर्थ उसके अंदर सामर्थ देना है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு இந்த பாரம் இருக்கா?
आज वैसे एक बोझ இன்னைக்கு है இந்த क्या? பாரம் இருக்கா? आज क्या वैसे बोझ है हमारे अंदर? சொல்லட்டுமா? एक बात को कहूं क्या? அபிஷேகம் பெற்ற பிள்ளையின் ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளும் அபிஷேகத்தின் வல்லமை இருக்கு. अभिषेक पाए हुए हर एक के अंगों के अंदर अभिषेक भरा हुआ Please try होना to चाहिए. understand. उसे समझने की कोशिश நீங்கள் कीजिए. பெற்றிருக்கிற அபிஷேகம் வெறுமனே உங்களுக்கு துள்ளுவதற்கு அந்நிய பேச மாத்திரமல்ல. आप पाए हुए अभिषेक केवल आपको उछलने के लिए, अन्य भाषा बोलने के लिए नहीं. உன்னுடைய கண்களுக்குள் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இருக்கிறது. आपकी आंखों के अंदर वो अभिषेक का உன்னுடைய सामर्थ्य है. உதடுகளுக்குள் அந்த அபிஷேகத்தின் வல்லமை आपके இருக்கிறது. होठों के अंदर वो अभिषेक का உன்னுடைய सामर्थ्य है. காதுகளுக்குள் அந்த அபிஷேகத்தின் வல்லமை आपके இருக்கிறது. कानों के अंदर अभिषेक का உன்னுடைய सामर्थ्य உள்ளம் है. கைகளுக்குள் அந்த அபிஷேகத்தின் வல்லமை आपके இருக்கிறது. हथेली में वो अभिषेक का இந்த सामर्थ्य கால்களுக்குள் है. அந்த அபிஷேகத்தின் வல்லமை ये पैरों இருக்கிறது. के अंदर अभिषेक का எலிசாவுக்கு सामर्थ्य ஒண்ணு தெரியும். है. एलिशा एक बात பிள்ளை जानता செத்து था. கிடக்கிறது உண்மைதான். ये बच्चा मरा हुआ ஆனா सच बात ஏன் है. கட்டில எப்படி சாகலாம்? लेकिन मेरे खाट में कैसे ஏன் मरा हुआ கட்டில எப்படி செத்து है? मेरे கிடக்கலாம்? घर पर कैसे मरा पड़ा நான் रह உயிர் सकता है? உள்ளவன் அல்லவா? मैं जीवित हूं நான் ना? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் मैं अभिषेक அல்லவா? पाया हुआ है ना? என்னுடைய கட்டிலுக்கு வந்த அந்த பிள்ளையோட मेरे घाट में आए हुआ उस बच्चे को நான் உயிர்ப்பிப்பதற்கு मैं जिलाने के लिए, என்னுடைய ஒவ்வொரு அவயத்திலிருந்து நான் ஜீவன் அனுப்ப मैं போகிறேன். अपने हर एक अंगों से मैं जीवन को எனக்குள் भेजने இருக்கிற वाला ஜீவன் அனுப்ப हूं. போகிறேன். मेरे अंदर के जीवन को मैं भेजने वाला हूं. உங்களுக்குள் ஜீவனுடைய அபிஷேகம் இருந்தால் செத்து கிடக்கிறவங்க கூட உங்க வீட்டுல आपके பிழைப்பாங்க. अंदर जीवन का अभिषेक होने तो भी मरने हुआ आपके अंदर का जिला जाएगा. தேவனோடு உறவாடுகிற ஒரு வீட்டுல உறவாட முடியாத ஒரு பிள்ளை இருக்க முடியாது. परमेश्वर के साथ रिश्ता बिताने वाले के घर पर रिश्ता न बिताने वाला कोई बच्चा नहीं रहेगा. இந்த கட்டில செத்த பிள்ளை இருக்க கூடாது. इस घाट में मरा हुआ बच्चा नहीं होना चाहिए. இந்த ஒரு வைராக்கியம் உங்ககிட்ட இருக்கணும். ये एक झील आपके अंदर இந்த होना வைராக்கியம் चाहिए. உங்ககிட்ட இருக்கணும். ये एक जलन हमारे अंदर होना என் चाहिए. வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஒருத்தன் செத்தவனா அந்த வீட்ல இருந்து வெளியே போச்சல உயிரோட போ. मेरे घर पर आने वाला कोई मरा हुआ है तो भी घर से बाहर जाते समय वो जीवित எனக்குள்ளாக है. இருக்கிற அபிஷேகம் உள்ள வேலை பார்க்கும். मेरे अंदर का अभिषेक वो काम करना பிள்ளை चाहिए. உயிரோட எழும்புது. वो बच्चा जीवित उठता है. ஹalleluya. हालेलुया. அங்க பார்க்கும் பொழுது वहां पर हम देखते டக்கு हैं. நான் சொல்லி முடிச்சு நான் ஜெபத்துல நடத்துறேன். जल्दी से मैं समाप्त करके என்ன प्रार्थना நடந்தது चलाता हूं. தெரியுமா? क्या हुआ? இப்போ இதெல்லாம் கண்ணோட கண்ணை வச்சாரு, வாயோட வாயை வச்சாரு, கையோட கையை வச்சாரு. अभी आंखों के साथ आंख लगाए, मुंह के साथ मुंह लगाए, पिल्ले हाथों के में साथ அப்படியே हाथ लगाया. படுத்துட்டாரு. वैसे उस बच्चे के ऊपर लेट गया. படுத்து ஜெபம் பண்றாரு. लेट कर प्रार्थना करता है. பிள்ளை அனல் கொண்டது. बच्चे में एक आग आने लगी, गर्म 34 होने வருஷம் लगी. கடைசி பாகம் சொல்லுகிறது. 34 वचन के आखिरी பிள்ளையின் भाग உடல் में அனல் கொண்டது. उसका शरीर जो है आग में गर्म होने लगा. உடனே எலிசா போஸ்டர் அடித்து ஒட்டல. तुरंत एलिशा ने पोस्टर छपाया नहीं. அனல் வந்த உடனே இன்னைக்கு நம்ம வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ண ஆரம்பிச்சிரோம். आज जो है वैसे एक आग निकलते ही हम एडवर्टाइजमेंट चल பிள்ளை रहे हैं. அனல் கொண்டது. बच्चे में एक गर्माहट होने लगी, ஆனா உயிர் வரல. लेकिन जान नहीं आई. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? आज हमारा समस्या क्या है? கொஞ்சம் அனல் நம்ம சொல்றோம் எங்க பிள்ளை ரொம்ப அபிஷேகம் பெற்றுட்டான். छोटा सा थोड़ा से में हम अभिषेक वाले तो कहते हैं कि बहुत अभिषेक में भर गए. உங்களுக்குள்ளாக வந்திருக்கிற அபிஷேகம் வெறுமனே அனலை கொடுக்கிறதா உயிரை கொடுக்கிறதா? आपके अंदर आने वाला अभिषेक केवल एक गर्माहट को देती है या आग को देती है? அனலை மாத்திரம் கொடுத்தா அது அபிஷேகத்தின் பூரணம் அல்ல. एक गर्माहट को देती है कि अभिषेक की भरपूरी नहीं है. அனலுள்ள அபிஷேகம் எப்படி தெரியுமா? आग से भरा हुआ अभिषेक कैसा है जानते हो? சொல்லட்டுமா? मैं कहूं? என்ன பண்ணாரு எலிசா? एलिशा ने क्या किया? வாயோட வாயை வச்சாரு, கண்ணோட मुंह के கண்ணை साथ मुंह வச்சாரு. लगाया, आंखों के साथ आंख लगाया, அனல் வந்துட்டு. एक गर्माहट आने இந்த लगी. அனலுள்ள அபிஷேகம் அப்படிதான். ये गर्माहट भरी अभिषेक ऐसे ही. உயிர் இல்லாத அபிஷேகம் எப்படி இருக்கும் தெரியுமா? ये मरा हुआ अभिषेक है, न जीवित अभिषेक. அடுத்தவங்க கை தட்டினா இவன் ஜோரதா கை தட்டுவான். अगर दूसरा कोई ताली बजाएगा तो ही ये ताली அடுத்தவங்க बजाएगा. சத்தமா ஆராதிச்சா இவங்க சத்தமா ஆராதிப்பாங்க. बाजू में कोई जोर से आराधना करने पर ये அடுத்தவங்க जोर அந்நிய से பாஷை आराधना- பேசினா இவங்களுக்கு அந்நிய பாஷை வரும். बाजू में कोई अन्य भाषा बोले तो इनका भी மியூசிக் अन्य கொஞ்சம் भाषा निकले. பாஸ்டா அடிச்சாங்க அபிஷேகம் வந்துரும். तो म्यूजिक बहुत जोर से बजाएंगे तो अभिषेक आ जाएगी. இது வெறும் அனல் தான். ये केवल आग है. இது அனல் தேவைனா ये இல்ல गर्माहट है. ये இது जरूरी வெறும் है. அனல் தான். ये केवल एक गर्मा गर्मी है. வேர் இஸ் லைஃப்? ஜீவனங்க. लेकिन जीवन कहाँ है? ஜீவனங்க. जीवन कहाँ எலிசா है? பாக்குறாரு. एलिशा देखता है பிள்ளையின் உடல்ல அனல் வந்துச்சு. बच्चे के शरीर में गर्माहट आ गई है. உடனே பிள்ளையை தூக்கி கொடுக்கல. तुरंत बच्चे को उठाकर नहीं दे दिया. வசனம் சொல்லுகிறது. वचन कहती है அவன் எழுந்து वो उठकर அறை வீட்டில் அங்கும் இங்கும் போறாரு. वो कमरे के अंदर यहाँ वहाँ दौड़ता है, அங்கும் இங்கும் சுத்துறாரு. यहाँ वहाँ चलने लगता है. திரும்ப கிட்ட போறாரு. फिर से उस बच्चे के पास जाता है. மறுபடியும் அதே மாதிரி குப்புற படுத்தாரு. फिर से उस बच्चे के शव के ऊपर वैसे ही लेट गया. இப்ப என்ன நடந்தது தெரியுமா? अब क्या हुआ जानते हो? அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். उस बच्चे ने 7 बार चीख कर वो उठ बैठी, आंखों को खोली. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அனலோட முடிக்காதீங்க. உயிர் வர்ற வரைக்கும் ஜெபிங்க. गर्माहट के साथ मत छोड़ देना, उसका जीवन आने तक आप உயிர் வர்ற வரைக்கும் உங்க அபிஷேகம் வேலை பார்க்கணும். जीवन आने तक आपका अभिषेक काम करना चाहिए. ஹalleluya. हालेलुया. நம்முடைய அபிஷேகம் வெறுமனே அனல் கொடுக்கிற அபிஷேகம் அல்ல. हमारा अभिषेक केवल गर्माहट को देने वाला अभिषेक அனல் नहीं. கொண்ட சரீரத்தை உயிர் கொண்ட சரீரமாய் மாத்துகிறது. एक गर्माहट पाए हुए शरीर को एक आग सा बनाने वाला இப்ப है. எலியா என்ன பண்றாரு தெரியுமா? अब एलिया क्या करता है? கேயாசியை கூப்பிட்டாரு. गेहाजी को बुलाया.
தாயை கூப்பிட்டு எடுத்துட்டு போக சொல்லு. माँ को बुलाकर ले जाने के लिए कहा. அந்த குமாரனை எடுத்து கொண்டு उस போனார். बेटे को लेकर वो गई. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. இதெல்லாம் எப்படி நடந்தது தெரியுமா? ये सब कैसा हुआ ஒண்ணே ஒண்ணு जानते சொல்லி हो? முடிக்கிறேன். केवल एक को इधर समाप्त करता हूं. 33ஆம் வசனம் வாசிங்க. 33 वचन को पढ़िए. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டல் செய்து. अंदर जाकर दोनों के पहले उसने कमरे को बंद कर परमेश्वर के पास विनती की. எலிசாக்கு தெரியும் एलिशा जानता இந்த है பிள்ளைய உயிரோட எழும்ப போகுது. ये बच्चे को जीवित उठाना है. தாயை உள்ளனுக்கு சொல்லல. माँ को अंदर खड़े रहने के लिए नहीं நல்லா कहा. புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. நமக்கு ஆண்டவர் ஒன்னு சொல்லிட்டாரு. हमारे लिए परमेश्वर ने இன்னைக்கு ஒரு कह செத்த दिया பிணத்தை உயிரோட எழுப்ப போறேன். आज एक मरे हुए शव को तो जीवित उठाने वाला है. என்ன பண்ணுவோம்? हम क्या करेंगे? உடனே மீடியா கால் பண்றா, तुरंत मीडिया को फोन करो, லைவ்ல போட்டுரும். लाइव में हम दिखाएंगे. ஹalleluya. हालेलुया. எலிசாவுடைய வல்லமைக்கான காரணம் என்ன தெரியுமா? एलिशा के सामर्थ का कारण क्या है जानते हो? எதை செஞ்சாலும் அறை வீட்டுல செஞ்சார். कुछ भी करो तो अपने बंद कमरे में किया. இப்பவும் அந்த தாயை உள்ள அனுமதிக்கல. अभी भी उस माँ को अंदर नहीं நான் अनुमति ஆச்சரியமா दी. பாக்குற காரியம் मैं அதுதான். अचंभित होकर देखने அவ वाली பிள்ளைய बात தான் है. உயிர்ப்பிக்கணும். उसके ही बेटे को ஆனா जिलाना எலிசாக்கு है. தெரியும். लेकिन एलिशा அது जानता இருந்தா है. சில நேரம் அழுது கெடுத்துரும். लेकिन वो अंदर रहेगी तो रो रो कर काम இப்பவும் என் அறையில बिगाड़ देगी. நானும் தேவனும் மாத்திரம் தான் இருப்போம். केवल मेरे कमरे में मैं और मेरा परमेश्वर रहना எப்பொழுது चाहिए. உங்கள் அறையில் நீங்களும் தேவனும் மாத்திரம் இருக்கிறதோ அப்பொழுது வல்லமை வெளிப்பட்டு கொண்டே जब இருக்கும். कभी आपके कमरे में आप और परमेश्वर केवल रहेंगे तो सामर्थ्य वहां पर प्रकट होते இன்னைக்கு रहेगी. இந்த மாதிரி நம்ம வீடு மாறணும். आज वैसा हमारा घर बदलना चाहिए. ஆயத்தம் பண்ணப்படுங்க. तैयार हो உங்க जाइए. வீட்டை ஆயத்தப்படுத்துங்க. आपके घर को तैयार करो. உங்க வீட்ல ஆவியின் ஏவுதல் வரட்டும். आपके घर पर परमेश्वर की உங்க आत्मा வீடுகள்ல की उत्तेजना தீர்க்க आने दर्शन दो. வரட்டும். आपके घर पर உங்க परमेश्वर की வீடுகள்ல भविष्यवाणी விசுவாசம் आने दो. வளரட்டும். आपके घर पर परमेश्वर का உங்க विश्वास வீடுகள்ல बढ़ने दो. அபிஷேகம் செயல்படட்டும். आपके घर पर परमेश्वर का अभिषेक உங்க क्रिया करने வீடுகள்ல दो. உங்க அவயங்கள் இந்த வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கட்டும். आपके घरों में आपके अंगों में से अभिषेक प्रकट உங்க होने दो. வீடுகள்ல உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கட்டும். आपके घर पर जिलाने वाला सामर्थ्य கர்த்தர் प्रकट அந்த करने दो. அபிஷேகத்தை கொடுத்து परमेश्वर वो अभिषेक को நம்மளை दिए இன்னும் அதிகமாய் और भी பயன்படுத்துவார். हमें इस्तेमाल करे அநேகரை உயிர்ப்பிக்க உதவி और செய்வார். भी कई लोगों को जिलाने के लिए मदद கர்த்தர் करे. உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे.